குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம டே 2ல வந்து இருக்கோம். ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 தடவை நல்ல மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு எப்படியும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் போகும். கிளாஸஸ் வந்து 1.5 மணி நேரம் போகும். நேற்று ரொம்ப முக்கியமான டாபிக் ஒருமை பன்மை பிழையறிதல். அந்த ஒருமை பன்மை பிழையறிதல்லையே வந்து ஒரு 5 வகையான சப் டாபிக் வந்து பார்த்துருந்தோம். நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், உயர்திணை அக்ரிணை தனியாக பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதிலே காலங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும்னு சொல்லியிருந்தேன். அது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திப்பிழை. ஓகேங்களா? சந்திப்பிழை ரொம்ப முக்கியம். சந்திப்பிழையோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இது எல்லாமே இந்த சந்திப்பிழையிலே சேர்ந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது வேறு சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரச்சம் வகையறிதல். ஸோ இது பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் அப்படியே முடிக்க போகிறோம். யூனிட் 3ல மரபு தமிழ். இதில் திணை மரபு நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உயர்திணை அக்ரிணை. அது ரிலேட்டடாக நேற்று ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தேன். அது டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன. அப்புறம் பால் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாரோட மெசேஜுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த 7 days அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கும். எனக்கு நிறைய நேரம் வந்து ப்ரிப்ரேஷன்லேயே இருப்பேன். ஓகேங்களா? அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ரிப்ளை ஒரு சிலருக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன், தவிர எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயர்திணை அக்ரிணையில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது கூட இந்த 5 வகையான பால். ஓகேங்களா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த பால் வகையும் நம்ம பார்க்க போகிறோம். இதோட காலங்களும் நம்ம பார்க்க போகிறோம். இது அப்படியே இன்றைக்கி முடிய போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம இதான் பண்ண போகிறோம். உயர்திணை என்ன, அக்ரிணை என்ன, அதுக்கப்புறம் 5 வகையான பால். ஒவ்வொரு பாலும் இந்த விகுதியில் முடியறத வச்சே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். ப்ராக்டிஸ் கொஸ்டினோட பார்க்க போகிறோம். இது நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடாக போவோம். இப்படியும் வந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் கூட போகலாம். தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. இந்த வீடியோவை நான் நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், 3 தடவைனாச்சும் மினிமம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த வீடியோ நீங்கள் 3 தடவைனாச்சும் மினிமம் பார்க்கணும். ஏன்னா அந்த தமிழ் சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 2 டாபிக் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை, அது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவேன். அதே போல் சந்திப்பிழை. சந்திப்பிழையெல்லாம் நிறைய பேர் மார்க்கை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஒருமை பன்மை பிழை எப்படி ஈஸியாக சொல்லி கொடுத்தோமோ அது மாதிரி சந்திப்பிழைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா பேசிஸில் சொல்ல போகிறோம். இந்த ஸ்க்ரீன் வந்து எழுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். நீங்கள் கமெண்ட் வந்து சைடில் ஓடிட்டுருக்கோம். ஃபோனை வீடியோ காலில் பேசுகிறது மாதிரி வச்சுக்காதீங்க. எழுத்து சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து லேண்ட்ஸ்கேப் மோடில் மாற்றி வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த டாப்பிக்கை முடிக்க போகிறோம். ஓகேங்களா? மரபு தமிழ் இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது சந்திப்பிழை, அதுக்கு அடுத்தது வேர்ச்சொல். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முடிச்சுட்டு தான் நம்ம யூனிட் 7ல் கண்ணதாசன், தாராபாரதி, தமிழ் ஒலி, கீவா, ஜெகநாதர் இதோட வந்து இன்னையோட லைவ் வந்து முடியும். லைவோட டோட்டல் டைம் வந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் வேகமாக தான் போகிறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக கூட இந்த வீடியோவை 2-3 தடவை பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம பார்க்குறது வந்து திணை மரபு. திணையை பொறுத்த வரைக்கும் 2 திணை இருக்குது, 2 திணை இருக்குது. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் நான் சொல்லித்தரேன். உயர்திணை ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை. ஓகேங்களா? ஸோ 2 திணைகள் இருக்குது. ஒன்று வந்து உயர்திணை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை. உயர்திணை அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஆண்கள் பெண்கள், உயிருள்ள ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது உயர்திணையில் வரும். அக்ரிணை அல்லது அல்திணை. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருட்கள், அதுக்கு அடுத்தது மரம் செடி கொடி, அதுக்கு அடுத்தது மிருகங்கள் வரும். நேத்தியே நம்ம இது சம்மந்தமாக லைட்டாக வந்து பார்த்தோம். இந்த உயர்திணை அப்படிங்கிறதுல பாலில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஆண்பால் வரும், பெண்பால் வரும், பலர்பால் வரும். அக்ரிணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றன் பால், பலவின் பால், இதெல்லாம் அக்ரிணையில் வரும். இதோட திணையோட உட்பிரிவு மொத்தம் பால் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிரிக்கலாம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படிங்கிறது நம்ம 5 பிரிக்கலாம். அந்த திணையோட சேர்த்து இந்த டேபிள் இருக்கால பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். உயர்திணைன்னு வந்துக்கிட்டா ஆண்பால் பெண்பால், ஆணும் பெண்ணும் நிறைய பேர் சேர்ந்தது தான் பலர்பால், முடிஞ்சு போச்சு. அக்ரிணைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றன்பால் பலவின் பால். இதில் என்னென்னா உயிரற்ற பொருட்கள், அதுக்கு அடுத்தது மரம் செடி கொடி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆண்பால் வந்தாலே அன் இல்லைன்னா ஆண்
அப்படின்னு தான் முடியணும். அந்த சொல் வந்து அன் ஆன் தான் முடியணும். இப்போது சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, அவன் வந்தது வந்தது இப்படி இருக்கிறத வந்தான் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்கல்ல, அந்த தான் அப்படிங்கிறது என்னன்னு முடியுது, ஆன்னு சொல்லி முடியுது. அப்போ ஆண்பால். ஆண்பால் வந்தாலே அது அண்ணில் தான் முடியணும், அன் இல்லைனா ஆண்ணில் முடியணும். பெண்பால் வந்தால் அள் இல்லைனா ஆள்னு முடியணும். பலர்பால் வந்தால் அர் ஆர் கல் இப்படி தான் முடியணும். ஒன்றன் பால் வந்தால் தூரூன்னு முடியணும். நேத்தியே பார்த்தோம்ல, தூணா ஒன்று தூணா ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஒன்றன் பால்னாலே தூ இல்லைனா ரூல முடியணும். பலவின் பால்னா ஆ இல்லைனா ஆள முடியணும். இந்த மாதிரி எதில் முடியணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே. இது ஆண்பாலுக்கான எக்ஸாம்பிள், இது பெண்பாலுக்கான எக்ஸாம்பிள் அதுக்கு நேராக கொடுத்துருப்பேன். ஆண்பால் அப்படிங்கிறது இப்போ வீரன் சொல்கிறது, ஒரு வீரமான ஆணை சொல்கிறது வீரன். அண்ணன், அண்ணனை யார், நம்ம ஒரு நம்மளோட மூத்த பெரிய ஒரு ஆணை வந்து நம்ம அண்ணன் சொல்லி கூப்பிட்றோம். அது மாதிரி மருதன் அப்படிங்கிற ஒருத்தனோட பெயர் இருக்குது அப்படின்னா மருதன் சொல்லிட்டு நம்ம கூப்பிட்றோம். இதெல்லாமே வந்து ஆண்பால். பெண்பால்னா மகள், அது வந்து பெண். அரசி, தலைவி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண், இதெல்லாம் வந்து பெண்பால். பலர்பால்னா என்ன சொல்லியிருக்கோம், உயிரோடு இருக்கக்கூடிய ஆண் பெண் கூட்டம் அப்படிங்கிறது பலர்பால். மக்கள், பெண்கள், ஆடவர், ஆடவர் அப்படிங்கிறது ஆண்கள் கூட்டம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பலர்பால். ஒன்றன்பால் எடுத்துட்டா யானை, புறா, மலை, இது எல்லாமே ஒன்றன்பால். பலவின்பால் எடுத்துட்டா யானைகள், புறாக்கள், மலைகள், அதோட ப்ளூரல் ஃபார்ம் பன்மை. ஓகேங்களா. பலவின்பால்ங்கிறது பசு இல்லாமல் பசுக்கள், மலைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலவின்பால். அதாவது ஆண் பெண் இல்லாமல் வந்து செடி மரம் கொடி, அதுக்கு அடுத்தது மிருகங்கள், உயிரற்றவை எல்லாமே வந்து பன்மையாக இருந்ததுன்னா அது பலவின்பால். இது உங்களுக்கு நல்லாவே இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அவன் வந்தான் இருக்கு, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அவன் அப்படிங்கிறது ஆண்பாலை குறிக்கும், அவள்ங்கிறது பெண்பாலை குறிக்கும், அவர்கள்ங்கிறது பலர்பாலை குறிக்கும், அதுங்கிறது ஒன்றன்பாலை குறிக்கும், அவைங்கிறது பலவின்பாலை குறிக்கும். அப்போ அவன் வந்தாலே அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும் அப்படின்னா தான்னு முடியணும், ஒன்று ஆன்னு முடியணும், இல்லைன்னா அன் அப்படின்னு முடியணும். ஓகேங்களா. யான் முடிஞ்சிருக்கா, வந்தான். அவள் வந்தாள். நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்க, அவள் அவன் வந்தது வந்தான் வருது பார்த்தீங்களா, அது ஏன் வந்ததுன்னு இப்போ பார்த்துக்கோங்க. அவள்னா வந்தாள், இந்த பாருங்க அல் ஆள்ல முடியுதா. அவர்கள் வந்தார்கள், கல் அர் ஆர். அடுத்தது அதுனா தூ. ஒன்றன் பால்னா தூனா ஒன்று அப்படிங்கிறது நேற்று நான் சொல்லியிருந்தேன், அதே தான் இங்கே வருது. அது அப்படிங்கிறது ஒரு யானை வந்தது, யானைனா அதுன்னு நம்ம சொல்லலாம். அது வந்தது அப்படின்னா ஒன்றன் பால்னாலே அது வந்து தூ இல்லைனா ரூல முடியணும். பலவின் பால்னாலே ஆ இல்லைன்னா ஆள முடியும், வந்தன ஆ இல்லை ஆ அப்படிங்கிறதுல முடியும். இதில் நல்லா தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து உயர்தனி அக்ரிணை பயிற்சி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். உயர்தனி அக்ரிணை பயிற்சி அப்படிங்கிறது இது வயல் அக்ரிணை, முகிலன் உயர்திணை, ஏன்னா இது ஒரு ஆணை குறிக்குது. குதிரை இது அக்ரிணை, இது ஏன்னா மிருகத்தை குறிக்குது. கயல்வெளி ஒரு பெண், அப்போ இது உயர்திணை. தலைவி உயர்திணை, பெண்ணை குறிக்குது. கடல் அக்ரிணை, புத்தகம் அக்ரிணை, சுரதா இது உயர்திணை, மரம் அக்ரிணை. இப்போ புரியுதுங்களா உயர்தினா என்ன, அக்ரிணைனா என்ன அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இது அதுக்கான பயிற்சி. அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ஒரு சொற்றொடர் இருக்கு அப்படின்னா இந்த அவன் வந்தான் அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம்ல, இதே ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்கில் வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அந்த எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் அப்படிங்கிறது ஒரு தொடரில் 3 பகுதியாக வந்து நம்ம பிரிக்கிறோம். 1 2 3. ஓகேங்களா. எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் அப்படிங்கிறது பிரிக்கிறோம். இதில் எழுவாய் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாச்சு, நீலன் பாடத்தை படித்தான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா எழுவாய் அப்படிங்கிறது அது எதில் இந்த சென்டென்ஸில் எது எழுவாய்ங்கிறது நம்ம எப்படி தெரியும்? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் எது எவை ஒரு கொஷின் கேட்குறோம். அதாவது பாடத்தை படித்தான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்னா யார் பாடத்தை படித்தது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அந்த யாருக்கு ஆன்சர் என்ன வரும்? நீலன் பாடத்தை படித்தான். மணின்னு ஒரு பையன் இருக்கான், மணி வந்து 2-3 பேர் இருக்காங்க, பாடத்தை படித்தான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம யார் பாடத்தை படித்தது, 3 பேர் இருக்காங்க, யார் பாடத்தை படித்ததுன்னு நம்ம கேட்குறோம். அப்போ அந்த கேள்விக்குரிய விடை வந்து மணி பாடத்தை படித்தான் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்கன்னா அப்போ அந்த மணி அப்படிங்கிறது
எதுக்கான ஆன்சரா வருது? யார் செஞ்சாங்க, இல்லை எது, இல்லை எவை, இது ஏதாவது ஒரு இதுக்கு ஆன்சரா ஒரு இது வருதுன்னா ஸோ அதுதான் வந்து எழுவாய். இங்கே வந்து நீலன் பாடத்தை படித்தான், அப்போ நீலன் தான் இங்கே எழுவாய். ஓகேங்களா? பயனிலை அப்படிங்கிறது எடுத்தோம்னா வினை வினா பெயர், ஒன்று பெயராக இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு செய்யக்கூடிய அந்த வினையாக இருக்கும், இல்லைன்னா வினாவாக இருக்கும். கரிகாலன் கல்லணையை கட்டினான், இங்கே கரிகாலன் அப்படிங்கிறது எழுவாய், கல்லணை கட்டியாச்சு, இங்கே கட்டினான் அப்படிங்கிறது ஒரு வினை. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வருது? இங்கே வந்து வினையை வந்து குறிக்குது, செய்ய அந்த செயலை, கட்டினதை வந்து அந்த செயலை வந்து குறிக்குது. அப்போ இது வந்து பயனிலை. செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது யாரை எதை எவற்றை இந்த கேள்விகளுக்கு ஆன்சராக வந்து வரணும். அப்போ நான் கவிதையை படித்தேன், இதுக்கு நான் எதை படித்தேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கவிதையை படித்தேன். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து கவிதைன்னு வருதா? இதுதான் செய்யப்படும் பொருள். இப்போது இந்த மாதிரி பிழை நீக்கி எழுதுறதுல முக்கியமாக கவனிச்சிருக்க வேண்டியது, நம்ம இந்த திணைகள் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கான ரூல் ஆண்பால்னா அன் ஆண், பெண்பால்னா அல் ஆள், பலர்பால்னா அர் ஆர் கல் அப்படிங்கிறது வரணும், இல்லை தூரு ஆன் வரணும்னு சொல்லியாச்சு. அதுவே சென்டென்ஸில் வந்துருச்சு. இப்போ ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா இது ஆண்பால் பெண்பால்ங்கிறது பிரிச்சாச்சு. இப்போ சென்டென்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் அப்படிங்கிறத எதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா இந்த பிழை நீக்கி எழுதுதலை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் இங்கே வந்து பொருந்தும். ஓகேங்களா? எழுவாய் உயர்தனியாக இருந்தால் பயனிலையும் உயர்தனியாக இருத்தல் வேண்டும். இப்போ பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான், பொன்னன் அப்படிங்கிற பையன் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறான்ப்பா. பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டாள் அப்படின்னு வந்தால் நல்லா இருக்குமா? இது பெண்பாலை குறிக்குமா? பொன்னன் இப்போ பொன்னன் வேணாம், இங்கே அசோக்னு ஒரு பேர் சொல்லுவோம். அசோக் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இங்கே வந்து என்ன வருது? எழுவாய் வந்து உயர்தனியாக வருது, ஆனால் ஒருமையாக வருது. ஓகேங்களா? அங்கே கொண்டார்கள் அப்படிங்கிறது பன்மையாக வந்துடுதுல, அது தவறு. இந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து வரும். பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டது, அசோக் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டது, கலந்து கொண்டன அப்படின்னு வந்தால் நல்லா இருக்குமா? அது ஒன்றன் பாலோ இல்லை பலவின் பாலோ குறிச்சிரும். ஓகேங்களா? அப்போ எழுவாய் உயர்தனியா பொன்னன் வந்தாலே இந்த இடத்துல கலந்து கொண்டான் நம்ம என்ன சொன்னோம்? ஆன்னு முடியணும், இல்லைன்னா அண்ணு முடியணும். ஏன் ஆண் அண்ணன் முடியணும்? அசோக் அப்படிங்கிறவன் ஆண்பால், பொன்னன்கிறவன் ஆண்பால். இப்போ இந்த ஆண்பால் வந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் முடியறது வந்து அன் இல்லை ஆண்ல முடியும். இங்கே பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் எழுவாய் அக்ரிணையாக வந்துன்னா பயனிலையும் அக்ரிணையாக இருக்கணும். பசு புல் மேய்ந்தது, பசுங்கிறது ஒருமை, ஒன்றன் பால். ஓகேங்களா? ஒரே ஒரு பசு, அதனால் ஒருமை. இது ஒன்றன் பால், அக்ரிணை. தூணு முடிஞ்சதுன்னா அது ஒன்றன் பால், தூணா ஒன்று அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கேன். அப்போ ஒன்றன் பால்னா கண்டிப்பாக அது தூணு தான் முடியணும். பசு புல் மேய்ந்தது. ஓகேங்களா? இங்கே எழுவாய் ஐம்பாலுகள் எந்த பாலில் உள்ளதோ அந்த பாலிற்கேற்ற பயனிலை பெற வேண்டும். ஒன்றுமே இல்லை. இங்கே பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான்னு இருக்கு, இங்கே கௌரி தொடரோட்டத்தில் கலந்து கொண்டாள்னு வரணும். இங்கே ஆண்பால்னா இங்கே ஆண்பாலில் முடிக்கிறோம், இங்கே பெண்பால்னா பெண்பாலில் முடிக்கிறோம், அதுதான். ஓகேங்களா? ஸோ இங்கே வண்டுகள் தேன் குடித்தன, இங்கே வண்டுகள் அப்படிங்கிறது பலவின் பால். ஓகேங்களா? அக்ரிணை, இங்கே கல் வந்திருக்கு, அப்போ நிறையா வண்டு சேர்ந்தது, அது வந்து என்னன்னா பலவின் பால். அப்போ பலவின் பால் எழுவாயா வந்துச்சுன்னா குடித்தன அப்படின்னு பலவின் பாலே பயனிலையா வரும். இங்க வண்டுன்னு மட்டும் வந்துச்சுன்னா தேன் குடித்ததுன்னு வரணும். இங்க வண்டுகள் வந்ததுனால இங்க குடித்தனன்னு இருக்கு. ஓகேங்களா? இங்க மாணவர்கள் தேன் குடித்தன வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த எழுவாய் பயனிலை உங்களுக்கு புரியலைன்னா ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு கரெக்டாக புரியும். இங்கே பாருங்களேன், அழகன் பாடினான், அழகன் ஆண்பால், பாடினான் ஆண்பாலில் முடியுது. வள்ளி ஆடினாள், வள்ளி பெண்பால், பெண்பாலில் முடியுது. புலவர்கள் பாடல்களை இயற்றினார்கள், இது புலவர்கள் பலர்பாலில் வருது, பாடல்களை இயற்றினார்கள் பலர்பாலில் இருக்குது. யானை பிளிரியது, யானை வந்து என்ன ஒரே ஒரு யானை, ஒன்றன் பால் வருது, அப்போ தூ வந்து வருது. மான்கள் ஓடின, மான்கள்ங்கிறது கூட்டமாக சொல்லியிருக்கிறாங்க, பலவின் பால் இருக்குது, ஸோ அதனால் ஓடின அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மில் முடியுது. ஓகேங்களா? ந ஆ சவுண்டில் முடியுது. ஓகேங்களா? இது எழுவாய் கல்விகுதி வந்துன்னா பயனிலையும் கல்விகுதி வரும். எழுவாய் அர் அப்படின்னு வந்துன்னா பயனிலையும் அருன்னு வரும். மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள், இங்கே கல் வந்திருக்கு, இங்கே கல் வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ரூல். மூவர் தேவாரத்தை பாடினார், மூவர் அப்படிங்கிறது 3 பேர். ஓகேங்களா?
தேவாரத்தை பாடினர். இர்ன்னு வருது, அருன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல். இது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த பிழை திருத்தமோ, அதுக்கு அடுத்தது திணையில் வரக்கூடிய பிழை திருத்தமோ, அதாவது அக்ரிணை உயர்திணையில் வர பிழை திருத்தமோ பாலில் வர உயர் திருத்தமோ ஒன்று தான். எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் தான், ரெண்டு டாப்பிக்கும் ஒன்று தான். ஸோ அதை நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே கலந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறேன் பாருங்க. அரசர் பலர் வந்தார்கள். இது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அரசருங்கிறது ஒரு அரசரை குறிக்குது. ஓகேங்களா? அரசர்கள் பலர் வந்தார்கள் இப்படி வரணும். மயில்கள் ஆடியது, கல் முடிஞ்சிருக்கு, நிறைய மயில் இருக்கு, அப்போ ஆடியதுன்னா ஒரு மயிலை தானே குறிக்கும், இங்கே ஆடியனன்னு வரும். ஓகேங்களா? கனிமொழி பாடம் படித்தாயின்னு இருக்கு, இங்கே படித்தாள்னு வரணும். ஔவையார் அதியமானிடம் பரிசு பெற சென்றாள். ஔவையார் பெண் தானப்பா, ஒரே ஒரு ஆள் தானப்பா, இல் தானப்பா வரணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்? மரியாதையின் நிமித்தமா இரு வரணும். ஓகேங்களா? ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றார்னு வரணும். மரியாதை நிமித்தமா நம்ம இங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? வயலில் மாடுகள் மேய்ந்தது, வயலில் விட்டுருங்க மாடுகள். இப்போ இங்கே தான் வந்து உங்களுக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது இங்கே பாருங்க. வயலில் முதல்ல வரதெல்லாம் எழுவாய் எடுத்துக்க கூடாது. இங்கே மாடுகள் அதான் வந்து எழுவாயாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஈஸின்னு சொல்லிட்டு அதை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இதை புரியலன்னா விட்டுருங்க, குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு முக்கியம் தேவை உயர்தனையாக வந்தால் உயர்தனை, அக்ரிணியாக வந்தால் அக்ரிணை, கல்விகுதி வந்தால் கல்விகுதி, அருவிகுதி வந்தால் அருவிகுதி. இதுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இங்கே முக்கியம் என்னென்னா ஆண்பால்னா ஆண்பால், பெண்பால்னா பெண்பால், பலர்பால்னா பலர்பால், பலவின்பால்னா பலவின்பால், ஒன்றன்பால்னா ஒன்றன்பால் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே வயலில் மாடுகள் மேய்ந்தது, மாடுகள் அப்படிங்கிறது நிறைய மாடு இருக்கு. தூங்குறது ஒரு மாடு தானே குறிக்கும். இங்கே வந்து மேய்ந்ததுன்னு வரக்கூடாது, மேய்ந்தன. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ திணை வந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலும் மறக்காது. ஸோ திணை மட்டும் இல்லாமல் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் இங்கே? ஓகேங்களா? மரபு தமிழ் இது எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. காலம் அடுத்து நம்ம காலம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம காலம், எந்த காலத்தில், நிகழ்காலம்னா என்ன இதில் முடியணும், எதிர்காலம்னா என்ன முடியணும், வந்து அடுத்தது இறந்த காலம்னா என்ன முடியுங்கிறது இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம வந்து முடிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு டாப்பிக்கை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். இப்போ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்து போட்டு விடுங்க கமெண்ட்டில். அடுத்தது நம்ம காலத்தில் வரக்கூடிய பிழைகள் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ப்ராக்டிஸும் பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம். நல்லாவே புரியும். காலமை பொறுத்த வரைக்கும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமாக இருக்குது. ஓகேங்களா? இறந்த காலம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது, அதாவது நேற்று வரைக்கும் நடந்து முடிஞ்சது. நிகழ்காலம் அப்படிங்கிறது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நிகழ்காலம். எதிர்காலம் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகிறது, இனிமேல் நடக்க போகிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து வரும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. இறந்த காலம் எல்லாமே உங்களுக்கு இத்து, இட்டு, இரு, இன்னு அந்த மாதிரி இடைநிலைகளில் வரும். ஸோ இடைநிலைகள் அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. இத்து, இட்டு, இரு, இன்னு இது வந்தால் இறந்த காலம். நிகழ்காலம் கிரு, கின்று, ஆனின்று நிகழ்காலம். எதிர்காலம்னா இப்பு, இவ்வு. ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. இதை வச்சு தான் இந்த டாப்பிக்கே முடிக்க போகிறோம். இத்து, இட்டு, இரு, இன்னுனா இறந்த காலம். நிகழ்காலம்னா கிரு, கின்று, ஆனின்று. எதிர்காலம்னா இப்பு, இவ்வு. ஓகேங்களா? ஸோ இறந்த காலம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. ஓகேங்களா? பார்த்து முடிச்சுட்டான். அப்போ பார்த்தான பார் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இப்போ இடையில வரக்கூடிய அந்த இத்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இடைநிலை. இந்த மாதிரி இத்து இடைநிலை வந்தாலே அது வந்து இறந்த காலம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்க வேணாம். பார்த்தானே பிரிக்கும் போது இத்து நடுவில் வருதா? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? இறந்த காலத்தில் இத்து, இட்டு, இரு, இன்னு வந்தால் அது இறந்த காலம். உண்டான் இட்டு, வென்றான் இரு, பாடினான் இன்னு. இந்த இத்து, இட்டு, இரு, இன்னுக்கு தான் நான் இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ முடிஞ்சு போனது எல்லாமே இறந்த காலம். நிகழ்காலம் அது எப்படி கிரு, கின்று, ஆனின்று வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உண்கிறான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. உண்கிறான் அப்படின்னா இதில் வந்து கிரு வந்து நடுவில் வரும் இடைநிலையா. உன் பிரிக்கிறோம், உன் கிரு, ஆண். ஓகேங்களா? உண்கிறான் அதாவது செஞ்சிட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன், வந்துட்டுருக்கேன் அப்படின்னு இப்போ மாறி போச்சு நம்ம பேசுகிறது. அது எல்லாமே நிகழ்காலம். ஓகேங்களா? உண்கின்றான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது.
உண்ணான் என்றான், ஆண் என்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உண்ணான் என்றான். இதெல்லாம் அதிகமாக கொஸ்டின் கேட்கல, இது மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? எதிர்காலம்னா இப்போ இவு வரும். உண்பான் இனிமே தான் செய்வான், செய்ய போறான் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லுவோம், நம்ம பேச்சு வழக்கில். ஓகேங்களா? ஸோ உண்பான் நடக்க போறது, வருவான், இதெல்லாம் இவ்வு இப்போ இப்போ வருதா, இதெல்லாம் வந்து எதிர்காலம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். வருவான் அப்படிங்கிறது என்ன? எதிர்காலம். ஃபார்முலா படி பார்த்தா இவ்வு இருக்குமா? ஆனால் நம்ம சொல்லும் போதே வருவான் அப்படின்னா நேற்று வீட்டுக்கு வருவானா? நேற்று வீட்டுக்கு வந்தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான், அதுதான் வந்து இங்கே கரெக்ட். வருவான் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் தான் வரும். வந்தான் அப்படிங்கிறது நேற்றுங்கும் போது முடிஞ்சு போன விஷயம், அப்போ வந்தான். ஓகேங்களா? கண்மணி நாளை பாடம் படித்தாள். கண்மணி நாளை பாடம் படித்தாள், படிப்பாள்னு வரும். ஓகேங்களா? அப்போ இப்போ வருதா? ஸோ இதை மாதிரி தான். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜஸ்ட்டு நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சு போயிடும். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றது, மேயும்னு இருக்கு. மேய்கின்றது, மேயும்னா நாளைக்குன்னு போட்டால் வந்துட்டு உங்களுக்கு மேயும். இப்பொழுதுனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? மேய்கின்றது. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு, நேற்றுன்னு வந்துருச்சு. கடற்கரைக்கு செல்கிறோம் அப்படின்னா கிருகின்றான் என்றில் வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா செல்கின்றோம்னா இப்போ நடக்கிறது. ஓகேங்களா? நிகழ்காலம். இப்போ போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். இது தவறு. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மாடல் கொஷின்ஸ் பார்ப்போம். பொருத்தமான காலம் அமைத்தல், படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. இது மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. படிக்கிறான். அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான இணையை தேர்ந்தது. படித்தான் அப்படிங்கிற நிகழ்காலம் தவறு. பார்த்தேன் இறந்த காலம், படிப்பேன் இறந்த காலம், பார்க்கிறேன் எதிர்காலம். இதில் எது வந்து கரெக்டுனா பார்த்தேன், பார்த்து முடித்தேன். ஓகேங்களா? அப்போ இறந்த காலம். அடுத்தது அவன் நேற்று திரைப்படம் காண். அவன் நேற்று திரைப்படம், நேற்றுன்னு வந்துருச்சு, அப்போ முடிஞ்சது, கண்டான். பொருத்தமான காலம் அறிக, போட்டியில் வென்றார். இது வந்து நிகழ்காலமான்னு கேட்குறாங்க. போட்டியில் வென்றார், முடிஞ்சிட்டாரு. இல்லை. மேடையில் பேசுகிறாள், இப்போ நடந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கா, அது கரெக்ட் கிடையாது. தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம், இது கரெக்டு. அடுத்தது வாழ்வான், இனிமேதான் வாழ போறான். பொருத்தமான காலம் அமைத்தல், தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணை கேட்டிருக்காங்க. வாழ்வான் வாழ போறான், இது கரெக்டாக இருக்குது. இது தவறான இணை கிடையாது. வீழ்கிறான் நிகழ்காலம் கரெக்டு. வருவாள் இனிமேதான் வரப்போறா, நிகழ்காலம்ல கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் தவறு, தவறான இணை. வெல்வாள் எதிர்காலம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நிகழ்காலத்தை குறிப்பது, நடக்கிறது, நடந்தது, நடந்திருந்தால், நடந்தால். அடுத்தது நம்ம காலத்தில் வரக்கூடிய பிழைகள் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ப்ராக்டிஸும் பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம். நல்லாவே புரியும். காலமை பொறுத்த வரைக்கும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமாக இருக்குது. ஓகேங்களா? இறந்த காலம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது, அதாவது நேற்று வரைக்கும் நடந்து முடிஞ்சது. நிகழ்காலம் அப்படிங்கிறது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஸோ இது வந்து நிகழ்காலம். எதிர்காலம் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகிறது, இனிமேல் நடக்க போகிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து வரும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. இறந்த காலம் எல்லாமே உங்களுக்கு இத்து, இட்டு, இரு, இன்னு அந்த மாதிரி இடைநிலைகளில் வரும். ஸோ இடைநிலைகள் அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. இத்து, இட்டு, இரு, இன்னு இது வந்தால் இறந்த காலம். நிகழ்காலம் கிரு, கின்று, ஆண் என்று நிகழ்காலம். எதிர்காலம்னா இப்பு, இவ்வு. ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. இதை வச்சு தான் இந்த டாப்பிக்கே முடிக்க போகிறோம். இத்து, இட்டு, இரு, இன்னுனா இறந்த காலம். நிகழ்காலம்னா கிரு, கின்று, ஆண் என்று. எதிர்காலம்னா இப்பு, இவ்வு. ஓகேங்களா? ஸோ இறந்த காலம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. ஓகேங்களா? பார்த்தான், பார்த்து முடிச்சுட்டான். அப்போ பார்த்தான பார் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இப்போ இடையில வரக்கூடிய அந்த இத்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இடைநிலை. இந்த மாதிரி இத்து இடைநிலை வந்தாலே அது வந்து இறந்த காலம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்க வேணாம். பார்த்தானே பிரிக்கும் போது இத்து நடுவில் வருதா? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? இறந்த காலத்தில் இத்து, இட்டு, இரு, இன்னு வந்தால் அது இறந்த காலம். உண்டான் இட்டு, வென்றான் இரு, பாடினான் இன்னு. இந்த இத்து, இட்டு, இரு, இன்னுக்கு தான் நான் இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ முடிஞ்சு போனது எல்லாமே இறந்த காலம். நிகழ்காலம் அது எப்படி கிரு, கின்று, ஆண் என்று வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உண்கிறான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது.
உண்கிறான் அப்படின்னா இதில் வந்து கிரு வந்து நடுவில் வரும் இடைநிலையா. உன் பிரிக்கிறோம், உன் கிரு ஆண். ஓகேங்களா? உண்கிறான் அதாவது செஞ்சிட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன், வந்துட்டுருக்கேன் அப்படின்னு இப்போ மாறி போச்சு நம்ம பேசுகிறது. அது எல்லாமே நிகழ்காலம். ஓகேங்களா? உண்கின்றான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது. உண்ணான் என்றான், ஆண் என்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உண்ணான் என்றான் இதெல்லாம் அதிகமாக கொஸ்டின் கேட்கல, இது மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? எதிர்காலம்னா இப்போ இவு வரும். உண்பான் இனிமே தான் செய்வான், செய்ய போகிறான் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லுவோம், நம்ம பேச்சு வழக்கில். ஓகேங்களா? ஸோ உண்பான் நடக்க போகிறது. வருவான் இதெல்லாம் இவ்வு இப்போ இப்போ வருதுடா, இதெல்லாம் வந்து எதிர்காலம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்படி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். வருவான் அப்படிங்கிறது என்ன? எதிர்காலம். ஃபார்முலா படி பார்த்தா இவ்வு வருக்குமா? ஆனால் நம்ம சொல்லும் போதே வருவான் அப்படின்னா நேற்று வீட்டுக்கு வருவானா? நேற்று வீட்டுக்கு வந்தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான், அதுதான் வந்து இங்கே கரெக்ட். வருவான் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் தான் வரும். வந்தான் அப்படிங்கிறது நேற்றுங்கும் போது முடிஞ்சு போன விஷயம், அப்போ வந்தான். ஓகேங்களா? கண்மணி நாளை பாடம் படித்தாள். கண்மணி நாளை பாடம் படித்தாள். படிப்பாள்னு வரும். ஓகேங்களா? அப்போ இப்போ வருதா? ஸோ இதை மாதிரி தான். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜஸ்ட்டு நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சு போயிடும். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றது, மேயும்னு இருக்குது. மேய்கின்றது, மேயும்னா நாளைக்குன்னு போட்டால் வந்துட்டு உங்களுக்கு மேயும். இப்பொழுதுனா இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? மேய்கின்றது. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். நாங்கள் நேற்றுன்னு வந்துருச்சு. கடைக்கலைக்கு செல்கிறோம் அப்படின்னா கிருகின்றான் என்றில் வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா செல்கின்றோம்னா இப்போ நடக்கிறது. ஓகேங்களா? நிகழ்காலம். இப்போ போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். இது தவறு. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மாடல் கொஷின்ஸ் பார்ப்போம். பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. இது மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. படிக்கிறான். அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான இணையை தேர்ந்தது. படித்தான் அப்படிங்கிற நிகழ்காலம் தவறு. பார்த்தேன் இறந்த காலம். படிப்பேன் இறந்த காலம். பார்க்கிறேன் எதிர்காலம். இதில் எது வந்து கரெக்டுனா பார்த்தேன், பார்த்து முடித்தேன். ஓகேங்களா? அப்போ இறந்த காலம். அடுத்தது அவன் நேற்று திரைப்படம் காண். அவன் நேற்று திரைப்படம் நேற்றுன்னு வந்துருச்சு, அப்போ முடிஞ்சது. கண்டான். பொருத்தமான காலம் அறிக. போட்டியில் வென்றார். இது வந்து நிகழ்காலமான்னு கேட்குறாங்க. போட்டியில் வென்றார் முடிஞ்சிட்டாரு. இல்லை. மேடையில் பேசுகிறாள். இப்போ நடந்துட்டுருக்கு, பேசிகிட்டு இருக்கா. அது கிடையாது. தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம். இது கரெக்டு. அடுத்தது வாழ்வான். இனிமேல் தான் வாழ போகிறான். பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணை கேட்டிருக்காங்க. வாழ்வான் வாழ போகிறான், இது கரெக்டாக இருக்குது. தவறான இணை கிடையாது. வீழ்கிறான் நிகழ்காலம் கரெக்டு. வருவாள் இனிமேல் தான் வரப்போகிறா, நிகழ்காலமில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் தவறு, தவறான இணை. வெல்வாள் எதிர்காலம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நிகழ்காலத்தை குறிப்பது. நடக்கிறது, நடந்தது, நடந்திருந்தால், நடந்தால். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தால்னா முடிஞ்சு போச்சு, நடந்திருந்துச்சுன்னா என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி. இது நடந்துருந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டு கற்பனை பேசுவோம் பார்த்தீங்களா. படிச்சிருந்தேன்னா அது. ஓகேங்களா? நடக்கிறது இதுதான் வந்து நிகழ்காலம். அடுத்தது 3 காலங்களையும் குறிக்கும் சொல். இங்கே 3 காலங்களையும் குறிக்கும் சொல். நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள். நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள். காண்பாள், கண்டாள். ஆடினால், ஆடு, பார்த்தால், பார்ப்பால், பார்த்தாள். ஓகேங்களா? ஸோ இதிலெல்லாம் வந்து இந்த பார்த்தல் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து கரெக்டானது இது மட்டும்தான், ஏ. அடுத்தது கிறுக்கி நின்று ஆண் என்று எக்காலத்துக்குரியது. நிகழ்கால இடைநிலைகள். கீழ்கண்ட தொடர் எக்காலத்துக்குரியது. ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். இந்த கின்று அப்படின்னு வந்தாலும் நிகழ்காலம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சா, என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத்திட்டு என்ன கிறுகின்ற ஆண் என்று இப்போ இவ முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திப்பிழை. சந்திப்பிழையிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், இது ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ இதை நம்ம பார்ப்போம். இந்த டாப்பிக்கில் இருந்து 3 மாடலில் கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது என்ன மாடல் அப்படிங்கிறது
கொஞ்சம் லேட்டராக வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சந்திப்பிழை அப்படின்னா என்ன? சந்திப்பிழை அப்படின்னா தமிழில் 2 சொல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 2 சொல்லும் சேரும் பொழுது அதுக்கு நடுவில் ஒரு எழுத்து வந்து வரும். ஓகேங்களா? சொல்லப்போனால் வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னா க, ச, ட, த, ப, ர. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள். இதுவே வல்லின மெய்யினா இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேங்களா? ஸோ இந்த 6 எழுத்துக்களில் இந்த இட்டை விட்டுருங்க, இந்த இறையும் விட்டுருங்க. விட்டுட்டு பாக்கி இருக்கிறது என்ன? க, ச, த, ப. இதுலேயே மெய் எழுத்துக்கள்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு. ஓகேங்களா? இந்த 4 எழுத்துக்கள் தமிழில் 2 சொல்ல இல்லை 2 வார்த்தையை சேர்க்கும் பொழுது இடையில வரும். ஓகேங்களா? அது எங்கே வரணும், எங்கே வரக்கூடாது, நம்ம இலக்கணப்படி பேசணும் அப்படின்னா இந்த வல்லின எழுத்துக்கள் எங்கு மிகுந்து வரும், எங்கு மிகுந்து வராது அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்பிழையில் கொஷின்ஸாகவே வரும். இந்த சந்திப்பிழையில் முக்கியமாக வர்றது இந்த 4 எழுத்து தான். இந்த 4 எழுத்து தமிழில் 2 வார்த்தையை நம்ம சேர்க்கும் பொழுது இங்கே டெஃபினிஷன் பாருங்கள். சந்திப்பிழை என்பது ஒரு சொல்லின் விகுதியோடும் மற்றொரு சொல் சேரும் பொழுதும் ஏற்படும் மாற்றங்களில் ஏற்படும் பிழை. ஓகேங்களா? இங்கே 2 வார்த்தை இருக்குது. சட்டைன்னு இருக்குது, துணின்னு இருக்குது. இது ஒரு சொல், துணிங்கிறது ஒரு சொல். இது 2ம் சேர்ந்து வரும்போது சட்டை துணி, அந்த இத்து வந்திருக்கா, இந்த இத்து எதுக்குள்ளே வருது? ஓகேங்களா? இந்த க, ச, த, ப இந்த 4 எழுத்துக்களுக்குள்ளே தான் வந்து வரும். இங்கே இத்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதுவும் ஏன் இங்கே இத்து வருது அப்படின்னா இங்கே ஒரு முதல்ல இருக்கக்கூடிய சொல், இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நிலைமொழின்னு சொல்லுவோம். இது 2வது வரக்கூடிய சொல், இது வந்து வருமொழின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இலக்கணத்துக்குள்ளே நம்ம ரொம்ப டெப்த்தாக போவேனா இந்த முதல்ல இருக்கக்கூடிய சொல்லோட 2வது இருக்கக்கூடிய சொல் சேரும் பொழுது அதில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்தோட இனமான எழுத்து தான் வரும். சொல்லப்போனால் இங்கே தூண் வர்றதுனால இது தா வரிசையில் தாத்தா தீ தீ தூ தூன்னு அந்த தா வரிசையில் வருதா, அதனால் இத்து வருது. சேரும் பொழுது சட்டை துணி. ஓகேங்களா? இன்னொரு இது பாருங்க, அ சிறுவன் இருக்கு, இங்கே சி இருக்கு, சா வரிசை சா சா சிசின்னு வந்திருக்கு. அதனால் இங்கே இச்சு சேர்த்து அச்சிறுவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இவ்வளோதான். கீழே ஒரு டேபிளர் காலம் வந்து கொடுத்துருக்கோம். கொஸ்டினில் இந்த எழுத்துக்களையோ இந்த சொல்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு. ஓகேங்களா? அந்த க, ச, த, ப எங்கே நமக்கு தேவையோ இதை நம்ம வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா? கொஷின் எப்படி கேட்பாங்க? மொத்தம் 3 மாடல் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதல் மாடல் என்ன அப்படின்னா இந்த சந்திப்பிலேயே இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்போ பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முதல் மாடல் என்னன்னா எங்கே இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரணுமோ கொஷின் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காம அது சரியா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்கும். 2வது மாடல் எங்கே இக்கு, இச்சு, இத்துப்பு வரக்கூடாதோ அந்த இடத்துல அவங்களா இக்கு, இச்சு, இத்துப்பு வந்து கொடுத்துட்டு இது சரியா என்ன அப்படிங்கிறது மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்கும். 4 ஆப்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். 3வது மாடல் ரூல்ஸ், இதுக்கான ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அந்த இலக்கண டேர்ம்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. ஓரெழுத்து ஒரு மொழி எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த எல்லா இடத்துலையும் இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தே தீரும். ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு எழுத்து இருக்குது, அதோட இன்னொரு சொல்ல வந்து சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக இங்கே இத்து, இச்சு, இத்து, இப்பு வரணும். ஓகேங்களா? அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழியில் இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வருமா வராதா? கண்டிப்பாக மிகுந்து வரும். ஓகேங்களா? மிகுந்து வரும்னா என்ன அர்த்தம்?
கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த வல்லின எழுத்துக்கள் அந்த இக்கு இச்சு இத்து இப்போ ஏதாவது ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி வந்தே தீரும்னு அர்த்தம். அந்த மாதிரி ரூல்ஸை கேட்பாங்க. அந்த ரூல்ஸுமே கீழே வந்து பார்க்க போகிறோம் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதெல்லாம் ஜஸ்ட் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக நம்ம வந்து இலக்கண பாட்டுக்குள்ளே வந்து போக வேணாம். 3 மாடலில் தான் கொஷின் வரும். அதுவும் இந்த சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்கீங்க சந்திப்பிழையை வந்து டீச் பண்ண சொல்லி. சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த 6 வல்லெழுத்துக்களில் 2 எழுத்து இட்டும் இரும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய க ச த ப அதில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் இக்கு இச்சு இத்து இப்பு இதோட முடிஞ்சது சந்திப்பிழை. ஓகேங்களா? இந்த டேபிளர் காலத்தை பாருங்க. டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்கிறது அ இ உ இதெல்லாம் என்ன எழுத்து? சுட்டு எழுத்துன்னு சொல்லுவோமா? ஓகேங்களா? இலக்கண எழுத்துல சுட்டு எழுத்துன்னு சொல்லுவோம். அ இ உ வந்தாலே அது கூட வரக்கூடிய வார்த்தைகளுக்கு சொல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த வல்லெழுத்துக்கள் வரும். வல்லெழுத்துக்கள்னா என்ன? இக்கு இச்சு இத்து இப்பு. ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, அ அப்படிங்கிறது வார்த்தை எழுத்து தான் இங்கே வந்து வார்த்தை ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வார்த்தை அ. பையன் வந்து சேருது. பையன் அப்படிங்கிறது பாவரிசையில் இப்பு வரணும். அப்போ அ இ இல்லைன்னா உ வந்தாலே இந்த வரக்கூடிய அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த வல்லெழுத்துக்கள் வரும். இங்கே பாருங்க, அ பையன் சேருது அப்பையன், உ பக்கம் வந்து சேருது உப்பக்கம். இது வந்து செய்யுள் வழக்கு. ஓகேங்களா? இ செடி சேருது இச்செடி. இச்செடினா என்ன? இந்த செடி அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஏன் ஆ இ ஊங்கிறது சுட்டெழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா சுட்டி காட்டுறது. அது, அவன், அந்த பையன், அப்பையன். ஓகேங்களா? இச்செடி. ஓகேங்களா? இந்த அதுவுக்கும் இதுவுக்கும் இடையில, அதுங்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்குது, இதுங்கிறது கிட்டக்க நம்ம சொல்லுவோம். அதுக்கு இடையில இருக்கிறது வந்து அது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸு, இது அப்படிங்கிறது கிட்டக்க இருக்கிறது. அதுக்கு இடையில உதுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இது செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இங்கே செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது இருக்குது. அது இது மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உது அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஏ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்தாலும் கண்டிப்பாக அது வரக்கூடிய அந்த வறுமொழி எழுத்தை பொறுத்து இங்கே திசைன்னு வந்திருக்கு. அப்போ என்ன வந்திருக்கும்? கண்டிப்பாக இத்து வரணும். ஓகேங்களா? அப்போ எத்திசை. அடுத்தது அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி. இது எது வந்தாலும் வல்லெழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்கள் வந்தே தீரும். இன்னொரு சொல்ல வந்து சேர்க்கும் பொழுது அங்கு பிளஸ் சென்றான், அங்கு சென்றான், இச்சு வந்திருக்கு பாருங்க. எங்கு பிளஸ் போனான், எங்கு போனான். அப்படி பிளஸ் கூறினான், அப்படி கூறினான். ஏன் இச்சு வந்திருக்குன்னா இங்க சே வந்திருக்கனால இச்சு, இங்க போ பாவரிசைனால இப்பு, இங்க கு காவரிசைனால இக்கு. ஓகேங்களா? அந்த, இந்த, எந்த இந்த வார்த்தைகள் வந்தாலும் கண்டிப்பா வல்லின எழுத்துக்கள் வரும். அந்த குருவி, அந்த குருவி, இந்த சிறுமி, இந்த சிறுமி, எந்த பள்ளி, எந்த பள்ளி. அதுக்கு அடுத்தது இனி தனி. இந்த டேபிளர் காலம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியம். ரொம்ப குழப்பிக்க வேணாம், இலக்கண டேர்ம்ஸ் எடுத்து குழப்பிக்க வேணாம். இனி தனி அப்படின்னு வந்தாலே அங்க இந்த வல்லின எழுத்துக்கள் வரும். இனி காண்போம், தனிச்சிறப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மிக அப்படிங்கிறது வந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வன்னில மெய் எழுத்துக்கள் வரும். மிக பெரியவர், மிக பெரியவர். அடுத்தது அரை, பாதி, 8, 10. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் வரும். அரை காசு, அரை காசு, பாதி ப்ளஸ் சோறு, பாதி சோறு, 8 ப்ளஸ் தொகை, 8 தொகை, 10 ப்ளஸ் பாட்டு, 10 பாட்டு. அடுத்தது இந்த மூணாவது ஒரு மாடல் சொன்னோம் பார்த்தீங்களா, டேர்ம்ஸ். ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியில் எல்லாத்துலேயும் வல்லின எழுத்துக்கள் வரும். தீ பிடித்தது, அப்போ தீ பிடித்ததுன்னு சொல்லணும். பூப்பந்தல், பூப்பந்தல், தீச்சுடர், தீச்சுடர். ஆனால் இந்த க ச த ப இது மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். திசை பெயர். திசை பெயர் என்ன? கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு. இந்த மாதிரி திசைகள் வந்தாலே அந்த இடத்துல இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். கிழக்கு பகுதினா கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், வடக்கு பக்கம். அடுத்தது முன்னர், பின்னர். இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்துட்டாலே கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் வரும். முன்னர்ச்சை,
பின்னர் கூறு, முன்னர்ச்சை அப்படிங்கிறது இதெல்லாம் டவுட்டாக இருக்கும் நமக்கு. இந்த ரூல் இல்லை தெரியல அப்படின்னா நமக்கு டவுட்டாக இருக்கும். முன்னர்ச்சையும் தான் வந்திருக்கும், இந்த இடத்துல இச்சு வருமா வராதாங்கிறது டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? சில இதெல்லாம் நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல வன்னிலை எழுத்துக்கள் வருமா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சந்திப்பிழையில். சில இடத்துக்கு இந்த முன்னர் பின்னர்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறக்காது. மற்றை இதுக்கும் கண்டிப்பாக நீக்கி சித்துப்பு கண்டிப்பாக வரும். அடுத்தது பாருங்க, ஆங்கு ஈங்கு யாங்கு கண்டிப்பாக அதுக்கு வரும். ஆங்கு சென்றான், ஈங்கு கொடுத்தான், யாங்கு சென்றாய். அடுத்தது அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை இத்துணை எத்துணை எல்லாத்துக்கும் வல்லினம் வரும். அடுத்தது மரம் சட்டம், மரச்சட்டம், வட்டம் பிளஸ் பாறை, வட்டப்பாறை. இந்த மரச்சட்டம் வட்டப்பாறை இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்களேன். மரம் அப்படிங்கிற இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தை எதில் முடிஞ்சிருக்கு? இம்ல முடிஞ்சிருக்கா? வட்டம் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் இம்ல முடிஞ்சிருக்கா? இந்த மாதிரி இம்ல ஒரு எழுத்து வந்து முடியுது. ஒரு 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 வார்த்தை இல்லை ஒரு சொல் இருக்கு, அதில் கடைசி எழுத்து இம்மு அப்படி வச்சுக்கோ. கடைசி எழுத்து அப்படி இம்முல இருந்து இன்னொரு வார்த்தையை நம்ம சேர்க்குறோம், உள்ள கொண்டு வந்து சேர்க்கும் போது அது கண்டிப்பாக இந்த கசட தபர. ஓகேங்களா? அதில் முக்கியமாக வந்து க ச த ப இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்கள் வந்து வரக்கூடிய வார்த்தையில் முதல் எழுத்தாக வந்ததுன்னா இந்த இம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இம் கேன்சல் ஆகி வரக்கூடிய வார்த்தையோட முதல் எழுத்துக்கான வல்லெழுத்துக்கள் வந்துடும். சொல்லப்போனால் வட்டம் பாறை அப்படின்னு இருந்தது, இது சேரும் போது இந்த இம் வந்து கேன்சல் ஆகி வட்டப்பாறை அப்படின்னு இருக்கு. அதே போல தான் மர சட்டம், மரச்சட்டம். ஓகேங்களா? மரம் சட்டம் அப்படி இருந்தது, இது கேன்சல் ஆகி மரச்சட்டம் வந்துருக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரூல். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நம்ம வந்து இந்த அவ்வகை இவ்வகை இதெல்லாமே வந்து நம்ம ஆங்கியங்கெல்லாம் இது வந்தாலே இது அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த திசை பெயர் வந்தாலும் ஒரு எழுத்து ஒரு மொழி வந்தாலும் மிக இந்த வினா எழுத்துக்களில் ஏ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வினா எழுத்துக்களில் ஏ இது வந்து சுட்டெழுத்து ஆ இ ஊ. அப்புறம் அங்கு இங்கு எங்கு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த டேபிள் காலத்தில் உள்ளதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதுதான். ஓகேங்களா? ஆனால் இந்த கடைசியில் கொடுத்தது மரம் சட்டம் அப்படிங்கிறது என்ன ரூல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மறக்காதுல்ல. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நெகட்டிவ் சொல். ஓகேங்களா? அரியா, தீரா, மீளா, திருந்தா இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தீரா துன்பம், தீரா காதல், மீளா துயரம், இந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு சொல் இருக்குது, இந்த சொல் வந்து முழுமையை அடைஞ்சிருக்காது. ஓகேங்களா? அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து வந்து இல்லாமல் இருக்கும். முழுமை அடையாமல் ஒரு நெகட்டிவ் சொல்லாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வர எல்லாத்துக்கும் வல்லின எழுத்துக்கள் வரும். அரியா பிள்ளை, அரியா பிள்ளை, தீரா துன்பம், மீளா துயரம், திருந்தா பையன், திருந்தாத பையன். ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கணும் திருந்தா அப்படின்னா திருந்தாத, திருந்தாத. ஓகேங்களா? செல்லா காசுன்னு இருக்கு, செல்லா காசுன்னு சொல்லுவோம். அப்போ செல்லாத காசு, அதை என்ன சொல்கிறான்? செல்லா காசு. அப்போ செல்லா இக்கு காசு. அப்போ இது நேர்மறை சொல் கிடையாதுல்ல, எதிர்மறை சொல், நெகட்டிவ் வேர்டு. ஓகேங்களா? நேர்மறை சொல் கிடையாது. அறிந்து அப்படிங்கிறது நேர்மறையாக சொல்கிறது, அரியா அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபார்மில் சொல்கிறது, நேர்மறை சொல். இந்த கடைசியில் இருக்கிற எழுத்து இங்கே செல்லாதங்கிறதுல வந்து என்னாச்சுன்னா இந்த தா இல்லாமல் இருக்குது. திருந்தாத அப்படிங்கிறதுல இந்த தா வந்து இல்லாமல் இருக்குது. மீளாத அப்படிங்கிறதுல இந்த தா இல்லாமல் இருக்குது. தீராத, அறியாத எல்லாத்துலேயும் இந்த தா வந்து இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சொல் இருக்குது, இந்த கடைசியில் இருக்கிற எழுத்து மட்டும் இல்லாமல் இருந்து, ஓகேங்களா, இன்னொரு சொல் அதோட சேருது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்லின எழுத்துக்கள், அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரும். இதை இலக்கண நெறிப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா
ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறு கெட்டன்னா என்ன? இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து ஈறு அது கெட்டு போச்சு. எதிர்மறை, இது எதிர்மறையான சொல்லா, எதிர்மறை பெயரெச்சம். ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்ச எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். இந்த சொல்ல பாருங்களேன். அடுத்தது கொக்கு, கூன்னு முடிஞ்சிருக்கா. அடுத்தது பெற்று, ரூ முடிஞ்சிருக்கு. விற்று, ரூ முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த குசுடு துப்புரு, கு சு டு து பு ரு, இந்த மாதிரி முடியுது எழுத்துக்கள் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையை சேரும் போது இந்த இக்கு இச்சு இத்து இப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ கொக்கு ப்ளஸ் கால், கொக்கு கால், இக்கு வந்திருக்கா. பெற்று கொண்டான், இக்கு வந்திருக்கா. விற்று சென்றான், இச்சு வந்திருக்கா. அவ்வளோதான். இதை இலக்கண டேர்ம்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம்? வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இந்த டேபிளர் காலம் தான் முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா அதை மனசில் பதிய வச்சுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய சொல்லில் கு சு டு து பு ரு ஏதாவது முடிஞ்சதுன்னா வரக்கூடிய சொல்லில் கண்டிப்பாக வந்து இங்கே இக்கு இச்சு இத்து இப்பு வந்தே தீரும், வல்லினம் மிகுந்தே தீரும்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ ஓடி போனார்னு இருக்குது, ஓடி ப்ளஸ் போனார்னு இருக்குது. ஓடி அப்படின்னு இருக்கிறது இந்த டீ எப்படி பிரிக்கலாம்? இட்டு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கலாமா? அப்போ இங்கே என்னது? இகரம் வந்திருக்கு. இருப்பதாக அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இந்த தாக அந்த கேவை மட்டும் எப்படி பிரிக்கலாம்? இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். என அப்படிங்கிறது இந்த நேரம் எப்படி பிரிக்கலாம்? இன் ப்ளஸ் ஆன் பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இது அகரம் வந்திருக்கா, அடுத்தது இகரம் வந்திருக்கா. இங்கே இந்த இடத்துல இகரம் வந்திருக்கு, மற்ற எல்லாத்துலேயும் வந்து அகரம் வந்திருக்கு. இதுதான் அகர இகர ஈற்றுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிலைமொழி முதல்ல இருக்கக்கூடிய சொல்லுல அகரமோ இகரமோ வந்து கடைசி எழுத்து வந்து அந்த வரக்கூடிய சொல் இருக்குல்ல, அந்த போனாரா இருக்கட்டும், கூரா இருக்கட்டும், கேட்டானா இருக்கட்டும், இதுல வல்லின எழுத்துக்கள், அதாவது பாவரிசை போ வந்திருக்கு, இங்க காவரிசை கூறு வந்திருக்கு, இதுவும் காவரிசை கேட்டான் வந்திருக்கு. இந்த மாதிரி இங்கே வர இதில் வந்து வல்லின எழுத்துக்கள் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இப்பு அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த இச்சு இக்கு இச்சு இப்பு இத்து வரும் அப்படிங்கிறது ரூல். ஓகேங்களா? அதனால தான் இங்கே அகர ஈற்று வினை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இருக்கக்கூடிய எழுத்துல கடைசி எழுத்தை பாருங்க, அகரமோ இகரமோ இருந்ததுன்னா வரக்கூடிய எழுத்துல வந்து க ச த ப அதோட ரிலேட்டிவ்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து போங்கிறது பாவோட ரிலேட்டிவ்னு வச்சுக்கலாம். பா பா பி பி போ போ அது மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இக்கோ இச்சோ இத்தோ இப்போ இந்த வரக்கூடிய எழுத்துக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நம்ம ரூலும் சொல்லிடுறோம். அந்த அகர இகர ஈற்று வினையச்சங்கள்னா புரியாது. அகர இகர ஈற்று வினையச்சங்கள்னு எடுத்துக்கிட்டு போனாலும் மறந்துடும். ஸோ அதனால் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னங்கிறத. ஓகேங்களா? அடுத்தது குருவி, நாய், கிளவி, பாம்பு, வண்டி. இது எப்படி எடுத்துக்கலாம்னா அக்ரிணை பொருள். ஓகேங்களா? உயர்திணை அக்ரிணைன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி அக்ரிணை வந்தாலே கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இக்கு இச்சு இத்து இப்பு வல்லினம் மிகுந்து வரும். குருவி தலை, நாய்க்குட்டி, கிளிக்கூடு, அது பாம்பு தோல், வண்டி சக்கரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இருபெயரொட்டு பண்பு தொகை. இதில் வந்து வல்லினம் மிகுந்து வரும், வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும் அப்படிங்கிறது ரூல். இந்த பெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். பொது பெயர் அதுக்கு முன்னாடி சிறப்பு பெயர். ஓகேங்களா? அது என்ன பொது பெயர்? இந்த புறா, தேர்வு, செடி இதெல்லாம் பொது பெயர். அது எப்படி பொது பெயர்னு சொல்கிறோம்? புறாங்கிறது வெள்ளை கலர் புறா இருக்குது, கருப்பு கலர் புறா இருக்குது, மணிப்புறா இருக்குது, ஏதாவது புறாலாம் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி தேர்வுங்கிறது டெஸ்ட்டு, அது வந்து தமிழ் டெஸ்ட்டாக இருக்கலாம், மேக்ஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன பொதுவாக சொல்லக்கூடிய பெயர்கள். செடிங்கிறது ஆயிரக்கணக்கான செடி இருக்குது, ஆனால் பர்டிகுலராக எதுன்னு கிடையாதுல்ல, இதெல்லாம் தான் பொது பெயர். இதுக்கு முன்னாடி அந்த புறாவுக்கு முன்னாடி அது வெண்மையா இல்லை கருமையா இல்லை சாம்பல் நிறமா
இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்கிறோம்ல, இது வந்து சிறப்பு பெயர். அடுத்தது தேர்வுக்கு முன்னாடி, அது தமிழ் தேர்வா இல்லை வந்து மேக்ஸ் தேர்வா அப்படிங்கிறது சொல்கிறோம்ல, அது வந்து சிறப்பு பெயர். செடிக்கு முன்னாடி அது என்ன செடிங்கிறது பர்டிகுலராக சொல்கிறோம்ல, இப்படி எடுத்துக்கலாம். சிறப்பு பெயருங்கிறது பர்டிகுலராக இது என்ன அப்படிங்கிறது சொல்கிறோம்ல, அதுதான் சிறப்பு பெயர். அது மாதிரி பொது பெயருக்கு முன்னாடி சிறப்பு பெயர் வந்ததுனாலே அது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி வர எல்லாத்துக்கும் இந்த வரக்கூடிய சொற்களுக்கு தகுந்த மாதிரி, ஓகேங்களா? இங்கே புறானா இந்த இடத்துல இப்பு வரும், இங்கே தேர்வுனா தே வந்திருக்கு, தா வரிசை, அப்போ இங்கே இத்து வரும். செடி சா வரிசை, இங்கே இச்சு வரும். ஓகேங்களா? அப்போ வெள்ளை புறா, தமிழ் தேர்வு, வெண்டை செடி. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான், ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க, உவமை தொகையில் வல்லினம் மிகுந்து வரும். மலர்கண், அது என்ன உவமை தொகை? மலர்கண் அப்படின்னா மலர் மாதிரி இருந்தது, அவன் கண் வந்து பார்க்கறதுக்கு மலர் மாதிரி இருக்குது. மலர் பாதம் அப்படின்னா கால், நம்ம பாதம் அது வந்து மலர் மாதிரி இருக்கு. இப்போ பிறந்த குழந்தையோட பாதத்தை வந்து ரொம்ப விரும்புவாங்க எல்லாரும். மண்ணிலேயே நடக்காத அந்த பாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? மலர் போன்ற பாதம். இந்த போல அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டு நம்ம வரோம்ல, மலர் மாதிரி, மலர் போல் இருந்தது கண், அதுதான் ஓமை தொகை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது இது கண். ஆக்சுவலாக கண் அது மலர் மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த பூவோடு சேர்த்து சொல்கிறாங்கல்ல. பாதம் சாதாரண கால், பாதம் அது மலரோடு சேர்ந்து சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாத்துக்கும் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல இக்கு இங்கே, இக்கு இங்கே, இப்பு. அடுத்தது சால தவ தட குல உரிச்சொல். ஆக்சுவலாக வந்து பேசினார் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். ஓகேங்களா? பசித்தது, சிறிது. ஓகேவா? இது சாலைன்னா என்ன? மிகுதியாக ரொம்ப அதிகமாக பேசினார்ப்பா, சாலை பேசினார். ஆக்சுவலாக மிகுதியாக பேசுறது அப்படிங்கிறத விட சாலை சிறந்தது, சிறந்ததுன்னு சொல்கிறத சாலை சிறந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது சந்தோஷமாக சொல்கிறோம். பேசினார், மிகுதியாகி பேசினார்னா ரொம்ப அதிகமாக பேசினார் அப்படிங்கிறத விட சாலை பேசினார்னா அது சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது போது தான் அந்த சாலை பேசினார்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உரிச்சொல். இந்த மாதிரி சாலை தவ அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்க வேண்டாம். சாலை தவ தட குல இந்த மாதிரி வந்தாலே அந்த இடத்துல வந்து இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வரும். அடுத்தது இந்த நிலா, கணா, இது பாருங்களேன். முதல் எழுத்து வந்து குறிலா, இந்த மாதிரி தனி குறில். நீ மட்டும், நீ நிலாவை எப்படி ரெண்டே எழுத்து தான் இருக்குது, நீ இருக்குது, லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு தனி குறில் வந்து அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த எழுத்து நெடிலா வந்து அதுவும் ஆணு முடிஞ்சா. ஓகேங்களா? இல் ப்ளஸ் ஆ தான் வந்து லா. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆணு வந்தாலே தனி குறியில கூட வரக்கூடிய அந்த எழுத்து நெடிலா வந்து அதுவும் ஆ சவுண்டில் வந்தாலே அந்த இடத்துல இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வரும். அவ்வளோதான். நிலாசோறு, நிலாச்சோறு, கனா கண்டேன், கனா கண்டேன். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, உருவகத்தில் வல்லினம் மிகும், வல்லெழுத்துக்கள் மிகும். உருவகம் அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள் பாருங்க. கருணை கடல், அரபிக்கடல் இருக்குது, இந்திய கடல் இருக்குது, வங்காள விரிகுடா இருக்குது, இந்த மாதிரி பசிபிக் பெருங்கடல் இருக்குது. கருணை கடல்னு எதுவும் இருக்கா? இல்லை. அது மாதிரி உண்மை இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப அப்படியே எக்ஸாக்ரிகேட் பண்ணி சொல்லி அது மூலயமா ஒரு பொருளை விளக்கிறது அப்படிங்கிறது தான் உருவகம். ஓகேங்களா? உருவகம் அப்படின்னா என்னன்னா உண்மையே இருக்காது, உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸாக்ரிகேட் பண்ணி பெருமையாக அப்படி சொல்லி அது மூலியமாக ஒரு பொருளை விளக்கிறது அப்படிங்கிறது உருவகம். ஓகேங்களா? இங்கே கருணை கடல் அப்படிங்கிறது கடல் நமக்கு தெரியும். கருணை கடல்னா என்ன? ஒருத்தவங்க வந்து ஒரு மேலே ஒரு கடவுளே இருக்கார், கருணையாக வந்து இருப்பார், இல்லைனா வந்து ரொம்ப கருணையாக இருப்பாங்க. ஒரு பெரியவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வந்து கருணை பார்வையில் பார்க்குறாரு, ரொம்ப அன்பாக இருப்பார் அப்படின்னா கடல் ரொம்ப பெருசு, அவர் கருணையாக தான் இருக்கார், ஆனால் கடல் ரொம்ப பெருசு, கடல் அளவுக்கு கருணையாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது வேற, ஒரு கருணை கடல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? பசிங்கிறது நார்மல். ஓகேங்களா? ஆனால் பசியை நோயோடு சேர்த்து பசிப்பினின்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன? உருவகம். கனி தெரியும், நம்ம சாப்பிட்ற பழம் எல்லாமே கனின்னு சொல்லுவோம். பிள்ளை குழந்தைகளை சொல்லுவோம், பிள்ளை கனி அப்படின்னு இருக்கா? குழந்தையவே வந்து பிறந்த குழந்தைய வந்து பிள்ளை கனி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? உண்மை இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி
அது மூலியமா ஒரு பொருளை விளக்குறது தான் வந்து உருவகம்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி வர எல்லாத்துக்கும் வல்லெழுத்து மிகும். இப்போ கருணை கடல்னா கருணை கடல், பசிப்பினினா பசிப்பினி, பசி ப்ளஸ் பிணினா பசிப்பினி, பிள்ளை கனினா பிள்ளைக்கனி. அடுத்தது பண்பு தொகை. அடுத்தது பண்பு தொகை. பண்பு தொகையிலையும் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். இங்கே பட்டு தான், ஆனால் அது என்ன, அதோட பண்பு என்ன, பச்சை கலரில் இருக்கா, பச்சை பட்டு, அப்போ இங்கே இப்பு வருது. அடுத்தது கிளி, என்ன கிளி, பச்சை கிளி, இக்கு வருது. ஓகேங்களா, அவ்வளோதான். பண்பு தொகையிலையும் வந்து இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, 2, 3, 4, 5, 7 வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லெழுத்து மிகும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஐயாளுக்கும் இன்னது கண்ணுன்னு இருக்கு. ஓகேங்களா, ஐ ஆல் கு இன் அது கண். ஓகேங்களா, இந்த ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சொல், அதாவது நிலைமொழி. ஓகேங்களா, எப்பவுமே 1, 2 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமொழிங்கிறது 1, வரக்கூடிய மொழி அப்படிங்கிறது 2. இந்த நிலைமொழியோட இந்த இறுதி எழுத்து பாருங்க, கூல முடிஞ்சிருக்கா, ஐயில் முடிஞ்சிருக்கா, இல்லை ஆளில் முடிஞ்சிருக்கா. அப்படி முடிஞ்சதுன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிறது இதில் வரும். 2, 3, 4, 5, 7 வேற்றுமை உடன் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லி எடுத்துக்கும். ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிற ஏதாவது ஒரு இதில் வந்து நம்பர் 1ல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோட இறுதி எழுத்து முடிஞ்சுது, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து முடிஞ்சுது அப்படின்னா வருமொழியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வல்லெழுத்து மிகும். ஓகேங்களா, இதுதான் விஷயம். இங்கே ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பேர் தான் வந்து 2, 3, 4, 5, 7 வேற்றுமை தொகை அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, இங்கே ஐயாளுக்கும் இன்னது கண் நம்ம சொன்னோம். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆளுங்கிறது 3, கூங்கிறது 4, இன் அப்படிங்கிறது 5, அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை. இங்கே நம்ம மென்ஷன் பண்ணல 6ல். ஓகேங்களா, ரூல் வந்து கிடையாது. கண், ஐ ஆல் கு இன், அடுத்தது கண் வந்துடும். ஓகேங்களா, ஐயால் கு இன்னது கண் அப்படிங்கிறது இந்த ஃப்ளோவில் சொல்லி அது நான் சேர்த்து சொல்லிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து 6ஆம் வேற்றுமை உருபு, இதை விட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ட ர ஒற்று இரட்டிக்கும் உயிர்நெடில் தொடர் குற்றியரங்களின் பின்வரும் வல்லின மிகும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ரூல். ஆனால் அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆடு ப்ளஸ் பட்டின்னு இருக்கு. ஓகேவா, அது வந்து எப்படி எழுதலாம், ஆடு இப்பு பட்டி அப்படின்னு வராது. என்ன ஆகும்னா ஆட்டுப்பட்டி அப்படின்னு எழுதுறோம். இந்த மாதிரி ஆடுங்கிறது என்னவா மாறுது, ஆட்டுன்னு மாறுதுல்ல. ஓகேங்களா, அதே மாதிரி நாடு ப்ளஸ் பற்று அப்படிங்கிறது நாட்டுப்பற்றுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த 2க்கு முன்னாடி ஒரு மெய்யெழுத்து வருதா, நாட்டுப்பற்றுன்னு வருதா. ஸோ இந்த மாதிரி மாறுறதுக்கு பேர் தான் டேர ஒற்று இரட்டிக்கும் உயிர்நெடில் தொடர். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆட்டுப்பட்டின்னு வருதா, அப்போ அந்த இடத்துல வந்து என்ன வரும்னா இப்போ வந்துடும். இங்கே நாடுங்கிறது நாட்டுன்னு மாறி பட்டுன்னு வரப்போ இந்த இடத்துல நடுவில் வந்து இப்போ வந்துடும். ஸோ அதுதான். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது முற்றியலுகுரத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. தனி குழியில் இருக்குது, இது வந்து நிலைமொழி. ஓகேங்களா, 1, இது 2 நம்ம எடுத்துப்போம். தனி குறில் இருக்குது, தனி குறிலோட சேர்ந்து வரக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது தூ வந்திருக்கு. அந்த தூ என்ன, இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிக்கலாமா, அதுதான் தூவு. தனி குறிலோட சேர்ந்து வரக்கூடிய எழுத்து வல்லின உகரம் வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாத்துக்கும் அடுத்தது வருமொழியில் வர சொல்லுக்கு கண்டிப்பாக வந்து வல்லெழுத்து மிகும். ஸோ அவ்வளோதான் ரூல். அடுத்தது இந்த நேராக இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். கறி குழம்பு நம்ம சொல்லும் போதே கறி குழம்பு, பலாச்சுளை, வழித்தடம் அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இதில் நம்ம ரூல் அப்படிங்கிறத எடுத்துக்க வேணாம். அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரூலுங்கிறது நிலைமொழியோட அந்த கடைசி ஈற்று எழுத்து பாருங்களேன். ஸோ அது வந்து உயிர் ஈற்று. ஈற்று என்ன முடியுதுன்னா இர் ப்ளஸ் இ. ஓகேங்களா, இங்கே வந்து இல் ப்ளஸ் ஆ உயிர் ஈற்றா வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி முடிகிற எல்லா சொல்லுக்குமே வருமொழியில் வந்து கண்டிப்பாக வந்து வல்லெழுத்து மிகுந்ததாக வரும். கறிக்குழம்பு, பலாச்சொலை, வழித்தடம். அடுத்தது அன்றி இன்றி. எங்கே அன்றி இன்றி பார்த்தாலே என்ன பண்ணிடலாம், அந்த வல்லின எழுத்துக்கள் சேர்த்து தான் வரும், வருமொழியோடு சேர்ந்து வரும். ஓகேங்களா, அடுத்தது திரு, நடு, முழு, விழு, பொது, அணு, இந்த மாதிரி என்ன வந்தாலும் சரி அது கூட வரக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி வல்லெழுத்துக்கள் போட்டு தான். திருக்குறள், முழு பேச்சு, பொது பணி,
நடுத்தெரு, விழுப்பேரு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் நம்ம ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நம்ம கொடுக்கலாம், ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக. இது ஆக்சுவலாக வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. இந்த ரூல்ஸை மட்டும் பிரித்து எடுத்துருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆ, இ, உ, அடுத்தது ஏ, அங்கு இங்கு எங்கு, அப்படி இப்படி எப்படி, அந்த இந்த எந்த, இனி தனி, மிக, அரை பாதி, 8 10, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக அது வந்து மறக்காது. அடுத்தது கிழக்கு வடக்குன்னு திசை பெயர், முன்னர் பின்னர், மற்ற மற்றை, ஆங்கு ஈங்கு யாங்கு, அவ்வகை இவ்வகை எவ்வகை, அத்துணை இத்துணை எத்தனை. அடுத்தது வந்து இந்த மரம், வட்டம், அந்த இந்த இம்மு நம்ம சொன்னோம்ல அது. அதுக்கடுத்தது அரியா, இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? எதிர்மறை சொல். அரியா, தீரா, மீளா, திருந்தா, இதெல்லாம் சொல்லி பார்க்கும் போதே தெரியும் நமக்கு. அரியா காதல், அரியா வயது, அரியா காதல், அரியா பிள்ளை, தீரா காதல், தீரா துன்பம், இதெல்லாம் சொல்லி பார்க்கும் போது தெரியும். அடுத்தது கொக்கு, பெற்று, விற்று, அடுத்தது அகர இகர ஈற்று, இந்த மாதிரி வர்றது. ஓகேங்களா? இது கொஞ்சம் ரூல் மாதிரி வருது. இதை வந்து பார்த்துக்கோங்க. ரூல்னு எடுத்துக்கிட்டால் இது 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பன்முமணி, சிறப்பு பெயர், பொது பெயர். ஓகேங்களா? இது வந்து 2. அடுத்தது உவமை தொகை, இது வந்து 3. சால, தவ, தட, இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்தது நிலாகணா. அடுத்தது உருவகம், இது வந்து 4. பண்பு தொகை 1 5, இது 1 6. அடுத்தது இது 1 7. முற்று இலக்கணம் இது 1 8. அடுத்தது இது 1 9. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 9 தான் வந்து இலக்கண ரூல் படி வருது. அது ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து இந்த அன்றி இன்றிலாம் பார்த்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வல்லியெழுத்துக்கள் மிகுந்து வருங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திப்பிழையில் அந்த இக்கு, இச்சு, இத்து, இப்புங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கடைசியில் அந்த ரூல்ஸுமே எடுத்து ஒரு தடவை நம்ம தனியாக அந்த வீடியோக்கு கீழேயே நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ரூல்ஸை கொடுத்து கொஷின் கேட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இதுவரை நம்ம பார்த்தது எங்கெல்லாம் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். அந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு 2 தமிழ் வார்த்தையை சொல்ல சேர்க்கும் பொழுது நடுவில் வரக்கூடியது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் அந்த வல்லினம் மிகுந்த இடங்கள், மிகும் இடங்கள் எங்கெல்லாம் இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருமோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டாலே போதும். அதில் இல்லாததுக்கு கண்டிப்பாக வந்து மிகுந்து வராது. ஓகேங்களா? ஸோ 2த்தையும் போட்டு குழப்பிக்காமல் வல்லினம் மிகும் இடங்களை தெளிவாக திரும்ப திரும்ப பார்த்தீங்கனாலே வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸியாக இருக்கும். அது, இது, அவை, இவை எங்கெல்லாம் வந்து வருதோ. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வராது. ஓகேங்களா? அது ப்ளஸ் கூடை, அது கூடை, இது ப்ளஸ் சட்டி, இது சட்டி. அப்புறம் வினா எழுத்துக்கள் ஆ, ஏ, ஓ. ஓகேங்களா? ஏ அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு கண்டிப்பாக வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். ஓகேங்களா? இங்கே ஆ, ஏ, ஓ கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் வராது. எக்ஸாம்பிள் பாருங்க. அவனா ப்ளஸ் சென்றான், அவனா சென்றான். இந்த கடைசியில் உள்ள அந்த எழுத்து தான் வந்து நமக்கு குறிக்கும். ஓகேங்களா? ஆ சவுண்டில் முடியுது. இங்கே பாருங்க, அவனோ ஓ சவுண்டில் முடியுது. அவனோ ப்ளஸ் பேசினான், அவனோ பேசினான். ஸோ இந்த இடத்துல வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அடுத்தது பாருங்க, 3ஆம் 6ஆம் வேற்றுமை உருபு. 3ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆள், ஆண், ஓடு, ஒடு. அதுக்கு அடுத்தது 6ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது அது, ஆது, அ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முடியறது ஆள், ஆண், ஓடு, ஒடு. அதே போல் அது, ஆது, அ. இதோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அண்ணனோடு போ, அண்ணனோடு போ. பூவோடு சேர்ந்த, பூவோடு சேர்ந்த. கபிலரோடு பரணர், கபிலரோடு பரணர். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடு அப்படின்னு முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து விகுதிகள் வந்து முடிகிற இடத்துல கண்டிப்பாக இந்த இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வராது. நெக்ஸ்ட் பாருங்க, விழித்தொடர். விழித்தொடர்னா என்ன? ஒருத்தரை நம்ம கூப்பிடுறது,
பேரை சொல்லியோ ஒரு உறவு முறையோ சொல்லியோ நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா கூப்பிடுறப்ப பயன்படுத்தக்கூடிய தொடர் தான் விழித்தொடர். ஓகேங்களா? இங்கே மகளே தா, மகளே தா இந்த இடத்துல வந்து வல்லெழுத்துக்கள் வராது. முருகா கேள், முருகா கேள் இங்கே வந்து வல்லெழுத்து வராது. கண்ணா சொல், கண்ணா சொல், இல்லைனா அம்மா வா அப்படின்னு நம்ம கூப்பிட்றதுல அந்த இடத்துல வல்லெழுத்துக்கள் வராது. அதுதான் வந்து விழித்தொடர். அதுக்கு அடுத்தது வினையச்ச தொடர். ஓகேங்களா? வினையச்சம் அப்படிங்கிறது இந்த ஊ வெகுதியில் வந்து ஊ சவுண்டு வர்றது எல்லாமே மேக்ஸிமம் வினையச்சம் தான். அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வல்லெழுத்துக்கள் வராது. வந்து தந்தான், செய்து பார்த்தான், இங்கெல்லாம் வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. அதே போல் பெயரச்சத்துலேயும் பெயரச்சம் அப்படிங்கிறது ஆ சவுண்டில் வெகுதியில் வந்து முடியும். வந்த அப்படிங்கிறது இத்து ப்ளஸ் ஆன் முடியுதா, அப்போ ஆ சவுண்டில் முடியுது. வந்த பையன், சுட்ட பழம், ஓடாத குதிரை, செய்யாத குற்றம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. இதில் இது வந்து குறிப்பு பெயரெச்சம்னு வரும், இது வந்து எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? இதுவே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறு கெட்டுப்போன எதிர்மறை பெயரெச்சத்துக்கு வல்லினம் மிகுந்து வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம், வல்லினம் மிகுந்து வர்றதில் வந்து பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அதே போல் பெயரெச்சத்தில் வந்து வராது. ஓகேங்களா? பெயரெச்சத்தில் இது வந்து குறிப்பு பெயரெச்சம் ரெண்டும், இது வந்து எதிர்மறை பெயரெச்சம். இங்கே ஓடாதன்னு நம்ம கொடுத்துருக்குறோம், செய்யாதன்னு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அங்கே அறியாத பிள்ளை அப்படின்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து என்ன வரக்கூடாது, வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. அதே அறியா பிள்ளை அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரணும். வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது படி என்று முடியும் வினையச்சத்தில். எங்கெல்லாம் வினையச்சத்தில் படின்னு முடியுதோ, படின்னு முடியுதோ, ஓகேங்களா, நிலைமொழி. ஸோ இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த சொல்லில் படின்னு எங்கெல்லாம் முடியுதோ அது கூட வந்து எந்த சொற்களை சேர்த்தாலும் அங்கே கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். ஓகேங்களா? அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது என்ன? வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல், இந்த மாதிரி பொருளில் பயன்படுத்தக்கூடிய வினைமுற்று. ஓகேங்களா? வியங்கோல் அப்படிங்கிறது வாழ்கன்னு சொல்கிறது, இல்லைன்னா திட்டுறது, இந்த மாதிரி உள்ளது. ஓகேங்களா? வாழ்க தமிழ், வருக தலைவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. அதுக்கப்புறம் 8, 10 மேலே நம்ம கொடுத்துருப்போம். எங்கெல்லாம் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருங்கிறதுல மேலே நம்ம பார்க்கும்போது 8, 10க்கு கொடுத்துருப்போம். இங்கே 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் என்னென்னா 1, இல்லைன்னா 3, 4, 10 பக்கம் அப்படின்னு சொல்லும் போது இத்து வருதா, 10 பக்கம், 10 பக்கம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இப்போ வருது பாருங்க. இதுவே 8 பக்கம் சொன்னாலும் இப்போ வரும். 3 பக்கம் அப்படின்னு சொல்லும் போது அதே தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 3 பக்கம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் வராது. இதுதான் ரூல். இப்போ 8, 10க்கு மட்டும்தான் வல்லெழுத்துக்கள் வரும், மற்ற எண்ணுக்கு வரவே வராது. ஒரு புத்தகம், 3 கோடி வரல பாருங்க. அதே போல் இது அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கும் கண்டிப்பாக வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அன்று சொன்னார், என்று தருவார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? 2 சொற்களுக்கு இடையில் அந்த அப்படிங்கிற அந்த இடைச்சொல் வந்து மறைஞ்சு வரும். ஸோ இலக்கணம் நம்ம டெப்த்தாக போல் ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு ரீகால் பண்ணுறது மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஓகேங்களா? அது என்ன மறைஞ்சு வருது. வெற்றிலை பாக்குன்னு சொல்லும் போது அங்கே வெற்றிலையும் பாக்கும், தாய் தந்தை, தாயும் தந்தையும், செடியும் கொடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, செடி கொடி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன வராது, அந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. வினைத்தொகை அப்படிங்கிறது 3 காலங்களையும் குறிக்கும் சொற்கள். இதுக்கு இங்கே சுடுகாடுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எப்போவுமே நம்ம காலங்காலமாக எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஊறுகாய். ஓகேங்களா? ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறின காய், இந்த மாதிரி முக்காலத்துலேயும் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உள்ளதில்
எல்லாமே வினைத்தொகை. ஓகேங்களா? இந்த 3 காலங்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இதுக்குமே வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, மேலே அத்துணை, எத்துணைன்னு வரும். அதுக்கெல்லாம் வந்து வல்லெழுத்து மிகுந்து வரும். இங்கே அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய, இது எல்லாத்துக்கும் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, எத்தனை காக்கைகள். ஓகேங்களா? அடுத்தது 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்கள். அதுக்கும் வந்து வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வராது. இந்த 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக 3ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. மரத்திலிருந்து விழுந்த பழம். ஓகேங்களா? மரத்திலிருந்து பரி, மரத்திலிருந்து விழுந்த பழம் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை. ஓகேங்களா? ஸோ இதோட உருபு வந்து ஆல். 5ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது பிரிப்பு வேற்றுமை. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டிலிருந்து புறப்பட்டேன் அப்போ நம்ம சொல்லலாம். அடுத்தது 6ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது உடைமை வேற்றுமை. அவன் வீடு அப்படிங்கிறது சொல்லலாம். இங்கே குரங்கினது குட்டி, இது வந்து உடைமை, குரங்கோட குட்டி. ஸோ இதெல்லாம் வந்து 6ஆம் வேற்றுமை தொடர். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது பார்க்கும் போதே நமக்கு மரத்திலிருந்து பரி அப்படிங்கிறது, மரத்திலிருந்து பரி அப்படிங்கிறது நமக்கு இப்போ சொல்லும் போதே வந்து ஆக்சுவலாக வந்து அந்த சந்தி இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வந்து வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறுகினது குட்டி அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரியும். ஓகேங்களா? ஸோ தமிழ் கரெக்டாக எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருந்தாலே இது வந்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்னா அதோட உருபு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆல், இன், அது, அதே தான் திரும்ப திரும்ப வரும். ரொம்ப டெப்த்தாலாம் போக வேண்டியதில்லை. ஜஸ்ட் என்னங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் 2ஆம், 3ஆம், 4ஆம் வேற்றுமை தொகை, தமிழ் படி, கைத்தட்டு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? நம்ம அக்ரிணை வந்ததுன்னா வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி உயர்திணையாய் வரும் பொழுது இங்கே தலைவி அப்படிங்கிறது நிலைமொழி உயர்திணை, தொண்டர் அப்படிங்கிறது நிலைமொழி உயர்திணை. இங்கெல்லாம் வந்து வல்லினம், வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. தலைவி கூற்று, தொண்டர் படை. அதுக்கு அடுத்தது உரு, நனி, கடி, இதெல்லாம் என்ன? உரிச்சொற்கள். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? சால, தவ, தட, குழ, இதெல்லாம் வந்து வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு பார்த்தோம். அதை தவிர இருக்கக்கூடிய உரிச்சொற்கள் உரு, நனி, கடி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் வந்து மிகுந்து வராது. ஓகேங்களா? உரு பொருள், நனி தின்றான், கடி காவல். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடர், இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் அப்படிங்கிறது பாம்பு, பாம்புங்கிறது, இரட்டை கிளவிங்கிறது சல, சல, கட, கட. ஓகேங்களா? அடுக்கு தொடர் இது வந்து பார், பாருங்களா அடுக்கு தொடர். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு வல்லினம்லாம் மிகுந்து வராது. அடுத்தது கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது, ஓகேங்களா, கருத்துக்கள், பொருள்கள், வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ கருத்து அப்படிங்கிறது இந்த கல் விகுதி சேரும்போது அதுக்கு முன்னாடி இக்கு வந்து வராது. ஓகேங்களா? பன்மை விகுதி சேரும்போது இந்த கல்லாம் எங்கே சேருதோ அங்கெல்லாம் வந்து என்ன வராது, அதுக்கு முன்னாடி இக்கெல்லாம் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது. ஓகேங்களா? ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து, ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இங்கே ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து அப்படிங்கிறது பை ஐகார வரிசை அதில் வரக்கூடிய ஓரெழுத்து சொற்களாய் வரும் பொழுது கல்விகுதி வருது பாருங்க. இந்த இடத்துல வந்து இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ கண்டிப்பாக வராது. இந்த கல் வரும்போது கண்டிப்பாக இங்கே இக்கு தான் வரும். ஆனால் இங்கே ஆக்சுவலாக வராதுன்னு வந்து சொல்கிறாங்க. ரூல் வந்து என்ன அப்படின்னா ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து பை, கை, இதெல்லாம் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வரும்போது இங்கே கல்விகுதி சேரும்போது இந்த இக்கு வந்து வராது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பைகள், கைகள் மட்டும்தான் வரும். அடுத்து வினை சொல்லோடு ஒட்டி வரும் படி என்னும் சொல்லின் பின். ஓகேங்களா? வினை சொல் என்ன? வரும், எழுதி, பேசிய,
அது கூட வந்து பார்த்தீங்கன்னா படி அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வரும்போது வரும்படி செய், எழுதியபடி செய், பேசியபடி கொடு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இக்கோ இச்சோ இத்தப்போ வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக சந்திப்பிழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏற்கனவே சொன்னது மாதிரி இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எழுத்து தான். இது என்ன மொழி ஒரு வார்த்தை வருதோ, கூட வருதோ, ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் எது வருதோ, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை பொறுத்து இக்கு இச்சு இத்துப்பு வரணும். ஓகேங்களா? ரூல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம வல்லினம் மிகும் எழுத்துக்களில் கிட்டத்தட்ட வந்து என்னென்ன ரூல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சில எழுத்துக்கள், அதாவது இந்த அது, இது, அவை, இவை, இது நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆ, ஏ, ஓ இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த 3ஆம் 6ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது இது ரூல், இது நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் 6ஆம் வேற்றுமை உருபுகளில் வல்லினம் மிகாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் விழி தொடரில் மிகாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. வினையச்ச தொடரில் மிகாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெயரச்சத்தில் வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறது கொஷினாக கொடுத்து அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த இலக்கண டேர்ம்ஸை கொடுத்து கொஷினாக கேட்குறது நம்ம 3வது மாடல் அப்படிங்கிறது பார்த்தோம். முதல் மாடல் என்ன, எங்கெல்லாம் வந்து இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருமோ அங்கே கொடுக்காம கொஷின் கேட்குறது, எங்கெல்லாம் வந்து மிகுந்து வராதோ அதை கொடுத்து கொஷின் வந்து கேட்குறது. இன்னொன்று இந்த இலக்கண டேர்ம்ஸை கொடுத்து கேட்குறது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகுந்து வரும் வராது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 8 10 தவிர என்ன பெயர், இது ரொம்ப முக்கியம். இது மறக்காது. இது மாதிரி வரும்போது இது சம்மந்தமான இது வந்து நம்ம வல்லெழுத்துக்கள் மிகுந்து வர்றது மேலே பார்த்தோம்ல, அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவீங்க. அடுத்தது அன்று இன்று என்று இதுன்னு மனசில் ஏற்றிக்கலாம். அடுத்தது இங்கே டேர்ம்ஸ்னு பார்த்தா இலக்கண டேர்ம்ஸு உண்மை தொகை, வினை தொகை, அடுத்தது 3 5 6ஆம் வேற்றுமை, 2ஆம் 3ஆம் 4ஆம் வேற்றுமை, நிலைமொழி உயர்திணையாய் வரும் பொழுது அப்படின்னா நிலைமொழி உயர்திணையாய் வரும் தொடரில் அப்படின்னா இது மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. நிலைமொழிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், முதல்ல இருக்கக்கூடிய அந்த சொல் அது வந்து உயர்திணையாய் பிரித்து பாருங்கள். நிலைமொழிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வார்த்தை, உயர்திணைனா உயர்திணை சொல்ல போட்டு அந்த மாதிரி தொடரை போட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கணும். எக்ஸாம்பிள் கொஷினாக இதை கேட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது இது கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசுலேயே வந்து டீகோட் பண்ணி பார்க்கணும். ஸோ நிலைமொழிங்கும் போது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை ஒரு உயர்திணைனா லிவிங் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோட வார்த்தையை போட்டு நம்ம சேர்த்து பார்க்கணும். சேர்த்து பார்க்கும்போது அது வருதா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது ஒரு சொல்ல என்னென்னலாம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். எது இருக்கோ அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். உரு நனி கடி இதுக்கு மட்டும் வந்து வல்லெழுத்துகள் மிகுந்து வராது. அப்புறம் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி கண்டிப்பாக வல்லெழுத்துகள் மிகுந்து வராது. இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த டேபிளர் காலத்தை நீங்கள் இந்த டேபிளர் காலம் 1 இருந்தால் போதும். நம்ம தெளிவாக வந்து கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு எதையுமே நம்ம மிஸ் பண்ணல. ஒரு ஓல்டு புக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வல்லினம் மிகுந்த எழுத்துக்கள் மிகாத எழுத்துக்கள்லாம் 10 10 தான் கொடுத்துருப்பாங்க. நியூ புக்கில் அதில் இல்லாத ஒரு சில கொடுத்துருப்பாங்க. அப்படியே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 29 30 நம்ம எடுத்திருக்கோம். இதை தாண்டி வந்து உங்களுக்கு கொஷின் வரப்போகிறதில்ல. இதை நீங்கள் படிச்சிட்டாலே போதும், மேக்ஸிமம் மார்க் உங்களால் எடுத்துட முடியும். ஸோ திரும்ப பாருங்கள். அதுலேயும் வந்து வல்லினம் மிகும் எழுத்துக்கள் எங்கெல்லாம் அந்த இக்கு இச்சு இத்து இப்பு வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருமோ அந்த ரூல்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா போதும், இன்னொரு இடத்துல வராதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல் அறிதலை நல்ல கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிறது ஒரு சொல்லை வந்து கொடுத்துட்டு அந்த சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரச்சம் வகை அறிதல் அப்படிங்கிறது கேட்பாங்க. இது எல்லாமே தனித்தனியாக ஒரு ஃபார்முலாவில் ஒவ்வொரு வார்த்தையும் நான் டீகோட் பண்ணி அதை எடுத்து இந்த எழுத்துக்கள் முடிஞ்சதுன்னா இது என்ன சொல் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? தெளிவாக நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். வேர் சொல் கொஸ்டினில் கேட்டு தான் வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் என்ன அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கான ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? முதல்ல வேர் சொல் அப்படிங்கிறது தமிழில் ஒரு சொல்லையோ ஒரு வார்த்தையோ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிக்கலாம்.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூல்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு சொல் தமிழை பொறுத்த வரைக்கும் இல்லை வார்த்தை அது வேர் சொல்லா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 13 ரூல்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? தனிக்குறிலில் மட்டுமே வரக்கூடிய வேர் சொல் அப்படின்னா தனிக்குறில் ஒற்று. தனிக்குறில் ஒற்றுனா இப்போ செல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இருக்குது அப்படின்னா முதல்ல பாருங்கள், இதை பிரித்தோம்னா சேங்கிறது ஒரு குறில் எழுத்து, அடுத்தது ஒரு ஒற்று வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இங்கே செய்யினே நம்ம எடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த செய்யில சே அப்படிங்கிறது ஒரு தனிக்குறில், அதுக்கு அடுத்தது ஒரு ஒற்று வந்து சேர்ந்துருக்கு. அப்போ தனிக்குறில் ஒற்று. இந்த மாதிரி தனிக்குறில் ஒற்று குற்றியலுகரம், இருகுறில் குற்றியலுகரம், இருகுறில் ஒற்று அப்படிங்கிறது மாதிரி ஒரு 13 ரூல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமட்டிக்கலாக வந்து போகும். நமக்கு தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அப்படி இல்லாமல் ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வேர் சொல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு சொல்லை நம்ம அதுக்கு மேலே பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது அப்படிங்கிற சொல் தான் வேர் சொல். இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஓடு அப்படின்னு ஒரு சொல் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பிரிக்க முடியாது. பிரித்தாலும் பொருள் தராது. ஓன்னு பிரியும், அதுக்கு அடுத்தது டூன்னு பிரியும். இப்போ அடின்னு இருக்குது, அடியை நம்ம பிரித்தோம்னா ஆன்னு பிரியும், அப்புறம் டீன்னு பிரியும். இதெல்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கள். அப்போது ஒரு சொல்ல அதுதான் இறுதி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது அப்படிங்கிற சொல் எல்லாமே நம்ம கொஷினில் கேட்குறாங்கன்னா அதுதான் வேர் சொல். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எழு அப்படிங்கிற இந்த வார்த்தை எடுத்துக்கோங்களேன். இதையும் நம்ம பிரித்தோம்னா பொருள் தராது. ஏ லு, இது பிரித்தா பொருள் தருதா? ஏ தனியாக பொருள் தரணும், லு பொருள் தருதா? பொருள் தராது. அப்போ ஒரு சொல் தமிழ் சொல்ல பார்த்தோன்னே ஒரு தமிழ் வார்த்தையை வந்து பார்க்குறீங்க, அதை வந்து பிரிக்க முடியாது, பிரித்தா வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தராது அப்படின்னா அதுதான் வந்து வேர் சொல். இந்த வேர் சொல்ல கொடுத்து இதில் இருந்து தான் நமக்கு வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையின் பெயர், தொழிற்பெயர் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்குமே ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். வினைமுற்று, ஒரு சொல் வினைமுற்றான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதோட விகுதி, ஓகேங்களா? விகுதி அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து நம்ம விகுதின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தார், இந்த தான், இந்த தூ, இல், கல், ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விகுதின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இந்தந்த எழுத்துக்களில் முடியுதோ, அதாவது ஆர்னு முடியணும், இல்லை ஆன்னு முடியணும், அதுன்னு முடியணும், ஆள்னு முடியணும், கல்னு முடியணும். இந்த மாதிரி விகுதி இந்த எழுத்துக்களில் முடிஞ்சாலே அது என்னென்னா வினைமுற்று. ஈஸி தான், ஓகேங்களா? ஆனால் இது ரூல்ஸ்ன்னு பார்க்கும்போது இது முக்காலமும் உணர்த்தும். வினைமுற்று மொத்தம் 27 பிரிச்சிருப்பாங்க. 9 பிரிச்சிருப்பாங்க. எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து 9 பிரித்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 27 வகை வந்து அப்படியே பிரித்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து மனசில் போட்டு ஏற்றிக்கவே வேண்டாம், ஈஸி, ஓகேங்களா? ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ அடித்தார் அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரிக்கலாம்? அடித்து, ஓகேங்களா, கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் முடியறது ஆர்னு முடியும், இல்லை ஆன்னு முடியும், இல்லை அதுன்னு முடியும், இல்லை ஆள்னு முடியும், இல்லை கல்னு முடியும். இந்த மாதிரி முடிஞ்சதுனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று. வினைமுற்றுன்னு போட்டு இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆர், ஆன், அது, ஆள், கல், ஓகேங்களா? இது மேக்சிமம் வினைமுற்று இதில் தான் வரும். கொஷின்ஸும் இதில் தான் வந்து கேட்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன், ஓம், ஆய், ஈர், ஈர்கள் அப்படிலாம் வரும். ஆனால் அது ரேர் அக்கேஷன், ஓகேங்களா? ரொம்ப ரேர். அப்படி இருந்தாலும் இந்த இரு வந்து ஈரில் வந்து பார்த்தீங்கன்னா இரு வந்துடுது, அதுவுமே இதில் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஓம்னு முடியும், ஆயின்னு முடியும், ஈர், ஈர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் அக்கேஷனில் வந்து வரும். ஆனால் மேக்ஸிமம் எக்ஸாமில் 99%, ஓகேங்களா, 99% வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய வினைமுற்று வார்த்தைகள் அப்படிங்கிறது ஆர், ஆன், அது, ஆள்,
கூடினார்கள். இந்த இதில் தான் முடியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வார்த்தையை பார்க்கும்போது ஆறில் அடித்தார் வினைமுற்று, பார்த்தான் ஆண்ல முடியுது வினைமுற்று, மலர்ந்தது அதுல முடியுது வினைமுற்று, படித்தால் ஆள்ல முடியுது வினைமுற்று, கூடினார்கள் கல்லில் முடியுது வினைமுற்று. ஆனால் அதுக்கூட வேர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா அடி. இதுதான் வந்து கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. அடி அடின்னு கொடுத்து வினைமுற்றுன்னா அடித்தார், பார்னு கொடுத்து பாருங்கிற வேர் சொல்ல கொடுத்து இதுக்கான வினைமுற்று பார்த்தான், மலர் இதுக்கான வினைமுற்று மலர்ந்தது, படின்னு கொடுத்து இதுக்கான வினைமுற்று படித்தான், கூடின்னு கொடுத்து இதுக்கான வினைமுற்று கூடினார்கள். இவ்வளோதான். வினைமுற்று முடிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? மார்க் வந்துருச்சா? 25 மார்க்கு இந்த பகுதியிலிருந்து. ஓகேங்களா? அதாவது இந்த டோட்டலாக இந்த யூனிட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ இதுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து கேட்பாங்க. இவ்வளோதான். வினைமுற்று முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூடி வச்சிடலாம். அடுத்தது பெயரெச்சம். இந்த பெயரெச்சத்தோட ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதோட விகுதி அ இல்லைனா அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அது பெயரெச்சம். இதோட டெஃபினிஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வினை முற்று பெறாமல் பெயர் எஞ்சி நிற்பது பெயரெச்சம் அப்படிங்கிறது மாதிரி வரும். அது டெஃபினிஷனாக நமக்கு ஓகே தான். ஆனால் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லைனா வந்துட்டு இலக்கணம் வந்து எனக்கு தெரியாது, கஷ்டமாக இருக்குது, எக்ஸாம் இல்லைனா நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டெஃபினிஷன் வந்து புரியாது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு பெயரெச்சமும் எப்பவுமே வந்து ஒரு பெயர் சொல் கொண்டு தான் முடியும், வினை கொண்டு முடியாது. இது வந்து இதோட ரூல். ஆனால் அந்த ரூல்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழப்பிடும். அதெல்லாம் தேவை கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு வார்த்தையை கொடுத்து அதோட விகுதி ஆங்கிற சவுண்டில் முடிஞ்சது அப்படின்னா அது பெயரெச்சம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ். இது வந்து எக்ஸாமில் ரேராக கேட்பாங்க. ஆனால் அதிகமாக வர்றது ஆ சவுண்டு தான். இப்போ அடித்தன் இருக்கு. இந்த த எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். அப்போ ஆ சவுண்டு வருதா? அப்போ அது பெயரெச்சம். பார்த்தங்கிறத அந்த த எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் ஆன்னு முடியும். பெயரெச்சத்துக்கான ஷார்ட்கட் விகுதி ஆ சவுண்டில் அப்படி இல்லைனா உம்ல முடியும். அப்படிங்கிறது ரேர் கேஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதிகமாக முடியறது ஆ சவுண்டு. ஓகேங்களா? ஆன்னு வந்தாலே ஓகேங்களா, ஆ சவுண்ட்லேயே வந்து அந்த விகுதி முடிஞ்சாலே அது வந்து பெயரெச்சம். ரொம்ப ஈஸி. வினைமுற்று ஈஸியாக முடிச்சாச்சு, பெயரெச்சம் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வினையெச்சம். வினையெச்சத்தில் ஒரு சொல்லோட விகுதி ஈ சவுண்டில் அப்படி இல்லைன்னா ஊ சவுண்டில் வந்து முடியும். ஓகேங்களா? இப்போ பேசின்னு இருக்கு. இதோட வேர் சொல் பேசு. இதோட வினையெச்சம் வந்து பேசி. ஓகேங்களா? ஈ சவுண்டில் முடியுதா? கண்டு இந்த சொல்லு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வந்து வினையெச்சம். ஏன்னா இது வந்து ஊ சவுண்டில் வந்து முடியுது. இதோட வேர் சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்னு சொல்லி கொடுப்பாங்க. கான் தான் வந்து கண்டுன்னு வந்து மாறும். வேர் சொல் வந்து கான், வினையெச்சமாக மாற்றும் போது கண்டுன்னு வந்து முடியும். இது வந்து ஊ சவுண்டில் முடியும். இன்னொரு அடிஷ்னல் டிப்ஸ் என்னென்னா வினையெச்சம் அதிகமாக ஊ சவுண்டில் தான் வரும். ஓகேங்களா? ஊ சவுண்டில் தான் வரும். ரொம்ப குறைவாக தான் வந்து குறைவான சொற்கள் தான் வந்து ஈ சவுண்டில் வரும். இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். இந்த ஈ சவுண்டில் வரக்கூடிய சொற்கள் வந்து ரொம்ப குறைவு, ஊ சவுண்டில் வரக்கூடிய சொற்கள் ரொம்ப அதிகம். வினையெச்சம் ஈ இல்லைனா ஊ, வினையெச்சம் முடிஞ்சது. அவ்வளோதான். ஈஸி, ரொம்ப ஈஸி. அடுத்து வினையால் இணையும் பெயர். வினையால் இணையும் பெயரில் ஒரு சொல் வந்து கொடுத்தாங்கன்னா அதோட விகுதியை பாருங்க. ஐ அன் அல் இதில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா வினையால் இணையும் பெயர். 39% வரக்கூடிய எக்ஸாமில் வரக்கூடிய சொற்களுக்கு ஐ அன் அல் இதில் தான் வந்து முடியும். இப்போ அடித்தாரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரை ஐயில் முடியுதா? மலர்ந்தனை நை ஐயில் முடியுதா? அதே போல் செய்தவன் அன்ல முடியுதா? செய்தவள் அல்ல முடியுதா? ஓகேங்களா? அதாவது இவ் ப்ளஸ் அல் அப்படி முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ் ப்ளஸ் அன் இப்படி முடியும். இந்த இதை மட்டும் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வினையாளனையும் பெயர் ஐ அன் அல் அவ்வளோதான். வினையாளனையும் பெயர்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஒரு சில விதிவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக வினைமுற்றே வினையாளனையும் பெயராகவும் வரும். இல்லை அக்ரிணையில் வரக்கூடிய வினையாளன் பெயர் இருக்குது, உயர்தனையில் வரக்கூடிய வினையாளன் பெயர். இது மாதிரிலாம் உள்ள நம்ம டெப்த்தாக போக போக
நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக வினையாளனையும் பெயர் அப்படின்னா ஐ, அன், அல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயரில் ஒரு சொல் வந்து இருக்குது அப்படின்னா அதோட விகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல் சவுண்டில் வந்து முடியணும். இப்போ அடித்தல், தடுத்தல், படித்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தல் எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் அல்லுன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த அல் சவுண்டில் வந்தாலே அது தொழிற்பெயர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், அதுக்கு அடுத்தது தொழிற்பெயரை உருவாக்குதல். ஈஸி தான், இவ்வளவு தான். இதான் ஷார்ட்கட். இது நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினே வரும். 99% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்த ஃபார்முலாவிலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே வரும். ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, அதில் ஆர், ஆன், அது, ஆள்கள் வந்ததுன்னா வினைமுற்று. ரேர் கேஸு. மட்டும் நான் வச்சுக்கோங்க. வந்தால் பெயரச்சம். வினையச்சத்தில் வந்து அதிகமாக வரும். வந்து ரேர் கேஸு. ஓகேங்களா? இது வந்ததுன்னா வினையச்சம். வினையாளனையும் பெயரில் ஐ, அன், அல் வந்தால் வினையாளனையும் பெயர். தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் அல் வந்தால் தொழிற்பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 7ல் கண்ணதாசன், தாராபாரதி, தமிழ் ஒலி, கீவா ஜெகநாதர், இந்த 4 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இந்த லைவ் வந்து முடிய போகுது. யூனிட் 7 கீவா ஜெகநாதன். ஆசிரியர் குறிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவிஞர் பெயர் கீவா ஜெகநாதன். காலம் 1906லேருந்து 1988 வரைக்கும். விருது சாகித்ய அகாதமி விருது. எந்த படைப்புக்காகனா வீரர் உலகம். எழுதிய நூல்கள் அதிகமான நெடுமானஞ்சி, அதிசய பெண், அப்பர் தேவாராமுது, அபிராமி அந்தாதி விளக்கம், அமுத இலக்கிய கதைகள், அடுத்தது அழியா அழகு, அறப்போர், சங்கனூர் காட்சிகள், அருந்த தந்தி, அன்பின் உருவம், கலைஞன் தியாகம், பவள மல்லிகை, முற்றுகை, யானை கதை. கீவா ஜெகநாதனோட குறிப்பு பார்த்தா இவர் இதழாளர், கவிஞர், எழுத்தாளர், நாட்டுப்புறவியலாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழறிஞர் ஊவேசா இருக்கார, அவரோட மாணவன் இவர் கீவா ஜெகநாதன். கலைமகள் இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவரின் வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. எந்த வருடம்னா 1967. இவரின் நினைவாக கம்பன் கழகம் கீவா ஜ பரிசை நிறுவி வழங்கி வருகிறது. இவரோட நினைவாகவே வந்து ஒரு பரிசு வந்து வழங்குறாங்க கம்பன் கழகம். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பரிசு வாங்கியிருக்காருன்னா 1933 வித்வான் பட்டம், 1949 திருமுருகாற்றுப்படை அரசு, அடுத்தது 1951 வாகீச கலாநிதி, 1982 ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு ஆகியவற்றை பெற்றுள்ளார். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதனோட சுருக்கம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் ஒலி. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரோட காலம் 1924லேருந்து 1965 வரைக்கும். ஒரு புதுவையில் பிறந்தார். ஓகேங்களா? பாண்டிச்சேரியில் தான் அவர் வந்து பிறந்திருக்கிறாரு. தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் என்னும் சிற்றூரில் சின்னையா செங்கேணி அம்மாள் என்னும் இணையாருக்கு பிறந்தார். ஓகேங்களா? இவங்களோட தந்தையார் பெயர் சின்னையா, தாயார் பெயர் செங்கேணி. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழொலி. ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் பட்டுராசு என்று அழைக்கப்பட்டவர். இயற்பெயர் விஜயரங்கம். ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் விஜயரங்கம், ஆனால் குழந்தை பருவத்தில் பட்டுராசுன்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. எப்போவுமே ஆசிரியர்கள், இந்த அறிஞர்கள், புலவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புனைப்பெயர் வச்சுப்பாங்க. ஸோ அதுவே வந்து ஃபேமஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழ் ஒலி அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கு. கவிஞர் தமிழ் ஒலி அவர்களின் நூல்கள் நிலை பெற்ற சிலை, அதாவது புனைப்பெயராகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து பட்டம் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபேமஸ் ஆகிருக்கும் லேட்டர் பீரியடில். கவிஞர் தமிழ் ஒலி அவர்களோட நூல்கள் அப்படின்னா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாம் வந்து கவிஞர் தமிழ் ஒலியோட நூல்கள். இப்போ ரீசன்ட் டைம்ஸ் ஓகேங்களா, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின்
27/2/2024. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிப்புலத்தில் கவிஞர் தமிழொலி சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மார்பளவு சிலை. 100 வருஷம் கழிச்சு, 100 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு தமிழ் ஒலிக்கு தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே மார்பளவு சிலை வைத்தது, அங்கீகாரம் தந்தது அப்படிங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து நடந்தது. தமிழ் ஒலி குழந்தைகளுக்காக எழுதிய பாடல் அப்படிங்கிறது பாடு பாப்பா, ஓகேங்களா, என்ற தலைப்பில் நூலாக வெளிவந்துள்ளது. கரந்தை கல்லூரியில் படித்த நாட்களில் கவிஞர் தமிழொலி எழுதிய மேடை நாடகம் தான் சிற்பியின் கனவு. ஓகேங்களா? சிற்பியின் கனவு அப்படிங்கிற மேடை நாடகத்தோட ஆசிரியர் யாருன்னா தமிழ் ஒலி. ஓகேங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். கவிஞர் தமிழொலியோட குறிப்புகள் அப்படிங்கிறது இதுதான். இது ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் வந்து இவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க, அது எந்த இடத்துல வந்து மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இவரோட நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இயற்பெயர் முத்தையா. ஊர் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1927லேருந்து 1981. கண்ணதாசனோட புனைப்பெயர்னு பார்த்தீங்கன்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், துப்பாக்கி, ஆரோக்கியசாமி. இது வந்து கேட்டிருக்கிறாங்களா, ஆரோக்கியசாமி. இதெல்லாம் வந்து கண்ணதாசனோட புனைப்பெயராக இருந்திருக்கு. கண்ணதாசன் சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர். கண்ணதாசனோட படைப்புகள் அப்படிங்கிறது மாங்கனி. திருச்சி சிறையில் இருந்தப்ப எழுதிய முதல் காவியம் மாங்கனி. ஆட்டனத்தி ஆதிமந்தி, இது வந்து காதல் காப்பியம். கவிதாஞ்சலி, பொன்மலை, அம்பிகா, பகவத்கீதை விளக்க உரை. அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ண கவசம், அர்த்தமுள்ள இந்து மதம், இது வந்து தத்துவ நூல். பாரிமலைக்கொடி, சந்தித்தேன் சிந்தித்தேன், அனார்கலி, தெய்வ தரிசனம், பேனா நாட்டியம், இயேசு காவியம், இது வந்து இறுதியாக எழுதிய காப்பியம். கண்ணதாசனோட நாவல்கள்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி, இது சாகித்ய அகாதமி விருது பெற்றது. குமரிகாண்டம், வேலன்குடி திருவிழா, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, ஊமையன் கோட்டை, ராஜதண்டனை, இது வந்து கம்பர் அம்பிகாபதி வரலாறு, சிவகங்கை சீமை. தன் வரலாறு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவாசம், மனவாசம், ஓகேங்களா, ஆட்டோபயோகிராஃபி புக்ஸ். கண்ணதாசன் நடத்திய இதழ்கள்னா தென்றல், கண்ணதாசன், முல்லை, தமிழ் மலர், சண்டமாருதம், இதெல்லாம் கண்ணதாசன் அவர்கள் நடத்திய இதழ்கள். இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர், அதாவது என்னென்ன இதழ்களுக்கெல்லாம் இவர் ஆசிரியராக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தென்றல் திரை, கடிதம், திருமகள், திரை ஒளி, மேதாவி, இதுக்கெல்லாம் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு. கண்ணதாசனோட குறிப்பு அப்படின்னா இவரோட ஆசிரியர் பெயர் கண்ணன். ஓகேங்களா? 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். இதுதான் இவரோட முதல் திரைப்பட பாடல். நிறைய தத்துவ பாடல்கள், நிறைய காதல் பாடல்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பாடல்கள் வந்து திரைப்படத்துறையில் வந்து இவர் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? திரைப்படத்துறையில் ஏறத்தாழ 35 வருஷம் ஆண்டுகள் வந்து பாடல்கள் எழுதியுள்ளார். அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் வருஷம் கிடையாது, 35 வருஷம் வந்து திரைப்பட பாடல்கள் எழுதியுள்ளார். ஓகேங்களா? இவர் கடைசியாக எழுதிய பாடல் அப்படின்னா யேசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடலாகும். ஓகேங்களா? கண்ணே கலைமானே பாடல் தான் இவர் கடைசியாக எழுதிய சினிமா பாடல். இது வந்து நோட் பண்ணிங்க. இது பாடினது வந்து யேசுதாஸ். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இருந்திருக்காரு. இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம் முதலான அவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள். ராஜதண்டனை அப்படிங்கிறது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இவர் படைத்த இனிய நாடகம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மேலே 1000 தீவு, அங்கையர் கண்ணி, வேலன்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் வந்து படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார். இங்கே கிருஷ்ண கவசம் என்ற பக்தி பாடல் பாடியுள்ளார். கவியரசு பட்டம் பெற்றவர். ஓகேங்களா? இவர் வந்து கவியரசு கண்ணதாசன்
கவியரசு அப்படிங்கிறது பட்டம் பெற்றவர். ஒரே 2 பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொஷின்ஸில் கேட்ட கொஷின். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. இது வந்து சினிமா பாட்டுலேயும் வந்திருக்கு. ஆசிரியர் வந்து கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, என் நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படிங்கிற இந்த வரிகளும் சினிமா பாட்டில் வந்திருக்கு. ஆசிரியர் வந்து கண்ணதாசன். ஓகேங்களா. இந்த மேற்கோள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சினிமா பாடல்கள் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அது முக்கியம் கிடையாது. ஆனால் அதிகமாக கேட்டது அப்படிங்கிறது நம்ம இங்கேயா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து கண்ணதாசனோட குறிப்புகள் அப்படிங்கிறது ஓவர். நம்ம கொடுத்ததே வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ராவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம அப் டு டேட் என்ன கிடைக்குதோ, இப்போ சொல்லப்போனால் வந்து கவிஞர் தமிழ்வழிக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து சில திறந்தது முதற்கொண்டு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி இதுவே மோர் தென் எனாஃப். புக்கை நீங்கள் படிக்கிறபடி படிச்சுக்கோங்க. சரிங்களா. இதோட கண்ணதாசன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. யூனிட் 7ல் நம்ம ஃபைனலாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி. ஓகேங்களா. கவிஞர் தாராபாரதி ஆசிரியர் குறிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 26/2/1947 13/5/2000 வரை. பெற்றோர் துரைசாமி புஷ்பம் அம்மாள். துணைவியாரோட பெயர் சந்தானலட்சுமி. பிறந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் ஊரில் பிறந்தார். இவர் 34 வருஷம் வந்து ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. அது இல்லாமல் நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் வந்து இவர் பெற்றுள்ளார். சிறப்பு பெயர்னா கவிஞாயிறு. நூல்கள் புதிய விடியல்கள். இது ஒவ்வொரு வருஷம் எந்தெந்த வருஷம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். புதிய விடியல்கள் 1982, இது எங்கள் கிழக்கு 1989, விவசாயம் இவர் வேதம் 1992, பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை 1993, கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள் 2000, அதுக்கடுத்து 2007, அதாவது பதிப்பு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பூமியை திறக்கும் பொன்சாவி 2001, இன்னொரு சிகரம் 2002, விரல் நுனி வெளிச்சங்கள், வெற்றியின் மூலதனம் 2004. சிறப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவிஞர் தாராபாரதி ஒரு எழுச்சிமிக்க கவிதைகள் எழுத வல்லவர். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றார். இது நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தோம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் தாராபாரதி. இது ரொம்ப முக்கியமான கோட். ஓகேங்களா. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம் தான் உன் இல்லை என்று பாடியவர் தாராபாரதி. ஓகேங்களா. இதனால தான் இவர் எழுச்சி மிகு பாடல்களை பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இவரோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மண்புழு வல்ல மானிடனே உன் மாவழி காட்டும் வானிடமே என்று பாடியவர் தாராபாரதி. இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் வந்து இருக்கு. இதுல முக்கியமானது இங்க தொகுத்து கொடுத்துருக்கோம். ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டது. தமிழ்நாடு அரசு 2010-2011 இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து தாராபாரதியோட குறிப்புகள். இது வந்து யூனிட் 7 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் லைவ்ல யூனிட் 7ல இருந்து நம்ம பிரித்து நம்ம கொடுப்போம். ஸோ அந்த வகையில் வந்து யூனிட் 7ல் இதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இன்னையோட லைவ் கிளாஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு வேறு சில டாபிக்ஸோட நம்ம பார்ப்போம். ஸோ டே 2 அப்படிங்கிறது நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.25 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் 40 நிமிஷம் வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஓகே தான். நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது சந்திப்பிழை அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சாச்சு. சந்திப்பிழை மட்டும் வந்து அதிகமாக மிஸ்டேக்ஸ் வரக்கூடிய டாபிக். அதனால இந்த வீடியோவை மினிமம் ஒரு 3 தடவை பார்த்துருங்க நாளைக்கு 9 மணிக்குள்ள. ஓகேங்களா. மற்றதை பார்க்குறீங்களோ இல்லையோ சந்திப்பிழை அந்த பாட்டை மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். என்னன்னா மரபு தமிழ் நம்ம சொல்லிக் கொடுத்ததை 3 தடவை பார்த்துருங்க. ஓகேங்களா. பார்த்துட்டு நெக்ஸ்ட் லைவ் நாளைக்கு ஈவினிங் 9 மணிக்கு ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.